जनात्यन्तमन्ये कवितार्यतो न संदेवतारस्मन्यलभ्यं लक्ष्मीर्मं शरणं प्रपद्ये वनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहततराणितरायमेने अस्मद्गुरो भगवतोऽस्य दैहिकसिद्धो रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विषज्यां संसदां शरणं भवभीतानां जगदोपनीश्वरं श्रीरङ्गनाथ जगदोपयतीर्थदृष्टं लक्ष्मीर्समजडविकरणैकपात्रं श्रीरङ्गवीरगुरुराजगोविन्दं प्रपद्ये श्रीमद्रङ्गघटारवीयोराल्लब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुवंशहाचरितसाधारविन्दाश्रयं श्रीमद्वेदोतं सदेशिकेते कारुण्यवीक्षासुतं देवे रङ्गधुरेण शासनोजं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनोद्यमनं तथाक्रियं नारायणादिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः यद्वापि कृपापात्रं धीसमाजगुणार्णवं श्रीषठारिधीशान्देशिकेन्द्रमहं भजे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां व्यामोहतत्तराणितरायमेने गुरो भगवतोऽस्य देयसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवते विभूतिः सर्वं जलेन यमेन मदन्मयानाम् आद्यश्च नक्षत्रपते दुर्वाधिरामं श्रीमद्वेङ्कटेश्वरं भक्तनाथ श्रीभक्तिसाधुशेखर योगिवाहान् भक्ताङ्गणेन परकालतीन्द्रविष्णान् श्रीपराङ्गोस्तुत्यं लीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं पादास्यं स्वं सिद्धमुद्यापयन्ति स्वच्छक्तायां सतिनिगलितं बलात्कृत्यभुङ्क्ते वदातस्यैनमेदमिदं भूयवास्तु भूयः अन्नवयल्पुल्वय आण्डाळरङ्गत्य पण्डितिरुपावेन्द्रल्लुरि எல்லிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை உமாவை சூடி கொடுத்தாள் சூடி கொடுத்த சுடக்கூடியே ரூபாவை பாடி அருள் வல்ல பொருளையாய் நாடினே வேங்கடனுக்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்களவாடி பூரம் மேன்மேலும் மிக வழங்க தூயதுர்களாயும் தலைவனாய் மாறி திருவுடி கொடுத்த மாதிரி நேர்முடந்திருப்பாரை பாட்டாரை நம்பி உரைத்த தையொரு திங்கள் மாவாரை நாற்பத்தும் அருளே ரங்கராஜ ஹரிச்சந்திரயோகவிஷ்யாம் சாட்சாத் சமாம் கருமயாம் கோதாவரம் சரண சரணம் பிரபத்தியே ஈசகேசன்னங்கமானிச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கிறையோ பெண்ணே தாசும் பிறப்பும் கலகலப்ப கைவேற்று வாசனருங்குழலாய்ச்ச பத்தினால் வசப்படுத்த சைவரவன் கேட்கிறையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோருவாய். 7ஆம் பாட்டுல நேற்றிலிருந்து மற்ற தொழில்கள்லாம் எழுப்புற காரியம் இந்த 10 பாட்டுல பண்ண போறதா இருந்துச்சு. 6ல இருந்து 15 மட்டும் நேற்று அனுபவத்தை புதுசா அனுபவத்தை அவனை எழுப்பினா, அதனால பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொன்னார். பகவான் அனுபவம் புதுசா இருக்கு. எல்லாரும் சேர்த்து பேசும்போது ஒத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு காத்தால பார்த்தா நாங்க எழுப்பினாலும் இன்னும் படுத்துட்டு இருக்கேன். அதனால இது சரியா அப்படின்னு எழுந்துருன்னு சொல்றேன். எழுந்தோம்னா அங்கே போதாகல அப்படின்னு அவன் சொன்னாலும் சில அடையாளங்கள் சரி, அவளாவது புதுசா இருக்காததுனால அவன் அடையாளம் சொன்னா முழுவதும் செலுத்தினான்னு சொன்னா போடுறேன்னு சொன்னா பெருமாள் சந்தையில பேரவன் கேட்கலையோ வெள்ளை விடி செஞ்சு அப்படின்னு கேட்டான். சரியா, அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேல வரணும் பதில் சொல்லலே ஏங்க வந்தா ஒத்துக்கிட்டான்னு நான் இன்னைக்கு அடுத்த பாட்டில் என்ன பண்றேன், ஏற்கனவே கிட்டாவது சேர்ந்து நான் நினைக்கிறது அனுபவம் அதிகமா இருக்கிறதுனால தெரியாத மாதிரி இன்னும் பத்துட்டே இருக்கான். என்ன பண்ற, அவங்க பிள்ளாய் எழுந்திரான்னு சொன்னால அவளுக்கு சொன்ன திட்டாந்து இவளுக்கு போடுறேன். மேல என்ன பண்ண போற, வேலை அடையாளமும் சொல்லணும். ஏய் பெண்ணே அப்படின்னு சொல்றா இதுல அப்படின்னு. ஒருவேளை சட்டானுபவத்தை மூழ்கி போய் கடைசியில் என்ன ஆகுதுன்னு தெரியாமல் போதே தெரியாமல் இருந்துட்டு இருக்கியா அப்படின்னு. அப்போ சொல்றது என்ன பண்ணா, கட்சிகள்லாம் சத்தம் பண்ணிதுன்னு சொன்னேன். அதுவே போறோம்னா பெருமாள் சந்தை சத்தத்தை சொன்னா இருந்துட்ட பட்சிகள்லாம் போறாது. பட்சிகள்லாம் நீங்க உங்க அத்தனை சொன்ன தனியா இந்த பட்சி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு.
ஆனைக்காத்தன் பேசுறது பாரதராஜ பக்தியில் சொல்ற இந்த பக்தி சத்தம் பண்ணிட்டு அது மாத்திரம் இல்ல அது தங்களுக்குள்ள கலந்து பலது பேசிக்கிறது எல்லாமா சேர்ந்து சத்தம் பண்றதுன்னு சொன்னா பொருள் சிலம்பினான்னு போன வாக்குல இதுல கீசி கீசி என்ன எங்கும் நாளை தாத்தன் கலந்து பேசின பல பட்சிகள் தங்களுக்குள்ள பேசிக்கிறது அந்த பேசுற சத்தம் கூட கேட்கறது நமக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது நம்ம அந்த சப்தத்தை அலங்காரம் பண்ணலாம் ராமாயணத்தை கூட வீச்சி பூச்சிக்கு வாசியந்தா அப்படின்றார் வால்மீகி அந்த மாதிரி கீசு கீசு என்று ஒண்ணு இல்லை எங்கும் எல்லாருக்கும் தனித்தனியா அதை பேச அதாவது ஒன்னொரு ஒண்ணு பேசிட்டு இருக்கு கலந்து பேசின சரி பேச்சு என்ன நமக்கு தெரிய வேண்டாம் சத்தமாவது கேட்கலையா பேச்சு கேட்கவே வேண்டாம் பேச்சு அறவும் இன்னதும் தெரிய வேண்டாம் சத்தமாவது காது விட வேண்டாம் அதனால இத்தனை பட்சிகள் சேர்ந்து ஒரு இடத்துல சத்தம் பண்றது சப்தம் கூட கேட்கலாம் அப்படின்றத எழுப்புறான் அது என்னடான்னா பரீட்சிக்கிறது இவன் வெளிநாடு பாவத்தை உள்ள இருந்தா பரீட்சிக்கலாம் ரெண்டாவது இவ வரலேன்னு சொன்னா என்ன பண்றதா விட்டு போயிடுவாளா அதுவும் விட்டு போறதாம அதாவது நிறைய காரணங்கள் சொல்லியாவது அழைச்சிட்டு போயாவது அதுல ஒரு சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்கும் சாதாரண ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க போல சாமி கூப்பிடல கூப்பிட்டா நீ ஏன் போல சரியா கூப்பிடல இன்னொன்னு உண்டு சொல்றேன் கூப்பிட்டாலும் இருக்கு சரியா கூப்பிடல சொல்றது ஒண்ணு உண்டு அதாவது எதிர்பார்க்கிறான்னு எப்படி கூப்பிடணும் தம்பதியா வந்தாளா நேரம் சொன்னாளா போட்டோ லெட்டர் போன் பண்ணாளா முதல்ல நம்ம கூப்பிட்டாளா வித்தாளை கூப்பிட்டாளா கேள்வி என்ன வகையான வேற என்ன கூப்பிட்டாலும் போறாது சரியா கூப்பிடணும் இந்த மாதிரி அவன் எழுப்பினான் அதான் எழுப்பினான் போயிட்டு இருந்தா நீங்க வரையா அப்படின்னு கேட்டு போயிட்டே இருந்தா நான் என்ன சொல்றேன்னு நிக்கலேன்னு சொன்னான்னு ராஜிலே இங்க கூப்பிடுறது கூட ஆதரவுக்காக வேணும்னு சொல்றேன் சாமி சொல்லிட்டு பாகவத்தால பல வகையா பிரிக்கிறேன் எந்த பாகவத்தால எப்படி நாம் நடத்தணும்ன்ற விஷயத்துல ஒரு ஒரு காரணத்தால ஒவ்வொரு வகையான பாகவத்தாளுக்கு ஒவ்வொரு வகையா நாம் நடத்த வேண்டியது அவசியம் அது சிலர் சல்லாப்ப யோக்கியர் அப்படின்னு சொல்லுங்க பேசிட்டு இருக்கலாம் அவரோட நிறைய குணம் பேசலாம் சிலர் சம்வாத யோக்கியர் அப்படின்னு சிலர் சத்கார யோக்கியர் சிலர் பிரணாம யோக்கியர் ஆசைன யோக்கியர் பிரிக்கிறார் நாங்க பிரதான சட்டம்னா பல இருக்கு எது எது பிரதானம் அப்படின்னு காரணமும் ஒரு திருவிழா நாகத்தாலேயே சகவாச யோக்கியன்னு இருக்கு அவ கூடவே இருக்கணும் அப்படின்றாரு அவளுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி தாரதமியம் இந்த தாரதமியம் ஏன் வருதுன்னு பகவானுடைய திருப்தி விசேஷத்தால யார பகவான் எவ்வளவா வகுக்கிறான்றதை வச்சிருந்து இப்போ இந்த ஒவ்வொரு பாட்டையும் இதை சொல்றதுன்னு சொல்றேன் தெளிவாக அறுபத்தி பட்டுக்கா ஏந்து வரல அவளை இழக்கிறான்ற மாதிரி இல்ல அவளை விட்டுட்டா நமக்கு அதுக்கு நஷ்டம் இருக்குன்ற எண்ணம் இவாளுக்கு தெரியும் இதே இவா தெரிவித்து உள்ள பட்டத்துக்காக அது பட்ட போதுதான் சேர்ந்து வருவா அது இப்ப கடைசி நேரம் சொல்ல போகுது எல்லாரும் வந்தாலும் அப்படின்னு கேட்கிறான்னு மேல எல்லாம் வந்தாச்சா நீ பாட்டு வர வேண்டியதுதான் அவருடைய எண்ணம் என்னன்னா எல்லாரும் வந்தப்பறம் அந்த கோஷ்டியை சேர்த்து தாக்கலாமோ கேட்க ஏன் கேட்கறான்னு தெரியாது அதுக்காக என்ன பண்ணா லகுவா நடத்தக்கூடாது வாங்கிட்டாளே யார் நடத்த என்ன மகிமே இருக்கணும் நமக்கு சொல்ல தெரியாது வெளியில் இருக்கவா என்ன பண்ணணும் ஆர்த்தமா அவள் ஐட்டு போகணும்னு எண்ணம் இருக்குந்தாருந்தா என்ன நல்லா பண்ணுவாளோ அந்த எண்ணம் சுத்தி காட்டுறா அது நேற்று இருந்த அதிகாரி காட்ட இன்னைக்கு அதிகாரி ஒரு பெருமை இருக்கு ஆனா இவன் சொல்றத என்ன பண்ணிட்டா இவ்வளவு சொல்லி இத்தனை சத்தம் கேட்டும் கூட நீ இன்னும் மட்டும் இருக்கியா கேட்டிலையோ இல்ல அதுலயே விழலையா அப்படின்னு அதுல விழாந்தா அவனுக்கு கஷ்டம் நீங்க யாருக்கும் பேசுறீங்கன்னு தகராறு வரும் அவளுக்கு காது கேட்காத வருஷத்துல அவன் என்னத்தையா சொல்றது அவன் எப்படி பேசுறது அது கேட்கலன்றது கிடையாது கேட்கலையோ சொல்றாரு அந்நியமனாகோவம் நாஸ்ரௌஷம்னு உலகத்துக்கு பகவத் விஷயத்தை முடிவுட்டு இருந்து மத்தது கேட்கல அந்த மாதிரியா கேட்கலையோன்னு சொன்னா சத்தம் இருக்கு உங்காலே விழல் நீ அதை கவனிக்கலையான்னு அவ்வளவுதான் இருக்கும் இது உலகத்தை பண்ணலாம்னு சொல்றது அந்நியமனாகோவம் நாத்ரக்ஷம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கேன் வயலுக்கு பெரிய ஆலமரம் தாண்டி பேசிட்டு போயிட்டான் அப்புறம் ஒருத்தனை விட்டு ஒருத்தர் திரும்பி வரான் வரச்ச இங்க எங்கேயாவது ஆலமரம் இருக்கான்னு ஒருத்தன் வழியில கேட்கறான்
இவன் கவனிக்காத போறது பேச்சு சுவாரஸ்யத்தை அது கவனிக்கல இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்கறாங்க திரும்பி வந்து தனியா போறேன் கேட்டாங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. இது நிஷ்டாந்தம் சொல்றது சுத்தி இப்படி நடக்கலாம். உனக்கு மனசு எதுல இருக்கோ அதை தவிர வேற ஏதாவது அவன் எதிர இருந்தாலும் நீ கவனிக்காத விட்டுல தனியா இருந்துட்டு அது தெரியும். அது வேற எதுவும் மனசுக்கு விஷயாந்தரம் இல்லாததுக்கு இது கூட தெரியும். அதுவே இன்னொரு விஷயம் மனசுல ஆக்கிரமிச்சிருந்தா தெரியாது கூட போகலாம். இந்த மாதிரி கேட்கறதுக்கு அப்படிதான். எத்தனையோ பேர் நல்ல டிராபிக் நல்லா ஆகும் எல்லாரும் சத்தம் பண்ணிட்டு இவன் பாட்டு காலில் எதுவும் போட்டு மியூசிக் இது கேட்டுருக்காங்க. பக்கத்துக்கு ஹார்ன் அடிக்க தெரியாம இருக்கலாம். சத்தம் விழவே சத்தம் இல்லை கவனிக்கலன்னு இருக்க முடியும். கேட்கறது பதங்கள்லாம் தப்பு கூட ஆட்சேபிக்கலாம். இப்படி கேட்கறது நியாயமா கேட்கலையோன்னா என்ன அது கேட்கலாம் நீங்க சொல்றது கேட்குமா அப்படின்னு கேள்வி வரலாம். யாருக்குமே எதை எதிர்பார்க்கிறோமோ அது விஷயத்த மனசு போகும். எதிர்பாராத விஷயமா இருந்துச்சு அதை நாம அவசியமும் பண்ணலாம் அல்லது என்ன கவனிக்கலாம் சொல்ல முடியாது. லட்சி கும்புறத நான் கேட்க வேண்டாம்னு சொல்ல உள்ள இருக்கணும். உங்களுக்கு நீங்க வெளியூருக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அடையாளம் சொல்லணும் அதுக்காக இது சொல்றேன். எனக்கு என்ன உள்ள நான் பார்த்துருக்கேன் கிருஷ்ணாவை வந்து இருக்கேன் எனக்கு இதை பற்றி சத்தம் பண்ணா எனக்கு என்னன்னு சொல்ல கூடாதுல கேட்காத கூட இருக்காங்க. அதுக்கு போறேன் நாங்க சொல்றது கேளுன்னு அப்பதான் இருக்கும். அங்க தோழிகள் தானே நேற்று எல்லாரும் சேர்த்து பேசணும் தானே இது அதெல்லாம் கலந்து போக வேண்டியதான். அதனால எதை கவனிக்காத இருக்கலாம் அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. எதை கவனிக்கணுமோ அதுக்காக வந்து சொல்ல வேண்டியது. தோழிகளோட ஒருத்தர் சொல்றது அவன் என்ன சொல்றான்னு கேட்கணும் பதில் சொல்லணும். அதுக்காக என்ன பண்ற கேள்வி விதங்கள்லாம் பல விஷயங்கள் ஒரு இருக்குன்னு சொல்லுது. ஒருத்தர் விட்டு போனா கூட தங்களுக்கு நஷ்டம்னு நினைச்சு கூட்டாதான் வருவா உள்ள இருக்கலாம். தங்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கலாம். இருந்தாலும் இல்லாந்தாலும் ஒண்ணுதான். நூறு படம் மொத்தம் இன்னொன்னுட்டா உள்ள இருக்காலும் காசுக்கு இல்லாமல் போகலாம். அவளுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்தே கூட சேர்த்துட்டு சொல்றது. முதல்ல அவளுக்கு சொன்னது 2 விஷயம் தான். உள்ளம் கிளம்பினா உள்ளவங்க வெள்ள விட செஞ்சு பேரவங்க கேட்கலையோ கடைசி வச்ச விஷயம்லாம் எந்த அறிவு அறிகைன்னு சொல்றா அதுக்காக இல்லையா அது பலமாவே சொல்லிட்டேன். அதுக்காக வந்தா குடும்பம் இருக்கு மனசு நீயும் கூட சேர்ந்துனியானா அதுக்காக வந்தா குடும்பம் இருக்கும் உள்ள இருந்தா அதுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டான்னு. இங்க என்ன பண்றாங்கன்னா பல பட்சிகள் அதுவும் ஒரே ஜாத்தியான பல பட்சிகள் ஆணைச்சாத்தனே பல இதெல்லாம் சொல்லி எல்லா பட்சிகளுமா சேர்த்து சமுதாயமா சொல்லிட்டா கொள்ளும் சிலம்பினா அப்படி இல்லாமல் கீசி கீசின்னு சத்தம் பண்றது எங்கும் கலந்து பேசுறது ஒன்னோட ஒண்ணு இப்படிப்பட்ட ஒரு ஜாதி மட்டும் பாரத்வாதி பட்சி மட்டுமே இவ்வளவு சொன்னார். இந்த மாதிரி எத்தனையோ பட்சிகள் இதே காலத்துல எல்லா பட்சிகளும் தான் சத்தம் பண்ண போகுது. அதை காட்டும் இது இன்னும் கொஞ்சம் நாழிகை ஆடுது. அப்ப எழுதுறதை காட்டும் அடுத்த ஆத்துக்கு அடுத்து இன்னும் நாழிகை ஆடுனா இன்னும் கூட கொஞ்சம் போகுது ஆறுதுன்னு சொன்னார். இன்னும் சிலது கூட சேர்ந்துக்கும் கிளம்பும் காரியம் பண்ணோம் அப்படின்னு சித்தாந்தத்தை சேர்ந்தது. அதனால இதுக்குதான் இந்த பேச்சு கேட்க வேண்டாம் அரவாது ஏதோ சத்தம் வருதுன்னு கேட்டுக்க வேண்டாம்ல கேட்டலையோ பேய் பெண்ணே. இந்த பேய் அடைஞ்ச மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறான். அப்படி இருக்கியா அது அது எதுலயோ ஒன்று ஆளும் ஊழிக்கா அது ஒரு மயக்கத்திற்கு அதுவும் ஒரு மேல ஒவ்வொரு பாட்டில் ஒண்ணு சொல்றாங்க. என்ன வந்து உன் தசை என்ன இருக்கும் உனக்கு ஒருவேளை ஏதோ பகவத் அனுபவமோ அல்லது நாங்க வந்து எதிர்பார்த்தது கூட நீ மனசுல ஏதாவது இப்படியாக நடந்து கடைசியில சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கியா அதுவும் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வெளியில இருக்க சத்தம் கேட்கலன்னாலும் ஒத்துக்கலாம். எல்லாத்துக்குள்ளேயே ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கலையான்னு மேல கேட்கும். ஆகும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆக்கிய பத்தினால் வசப்படுத்த கைரட்டவன் கேட்கலையோ அவாத்துல எல்லா ஆண்டுலையும் அதான் காத்தாலும் இருந்த கிடையாது இருக்கு. கிருஷ்ணனுக்காக தான் கிடையிற எல்லாருமே சொல்லிருக்காங்க. 10 பேரும் கிருஷ்ணன் வந்து சாப்பிட்டவன் தான் கிடையிற. அது மாத்திரம் இல்ல திருடிண்டு போனா கூட ஆட்சேபம் இல்லை. அவன் நேரம் வந்து சாப்பிடுறான் திருடி சாப்பிட எப்படியாவது பண்ணட்டும். சொல்றது ஆட்சியார் அழைப்ப வெண்ணெய் உண்டு முருகார் ஆளுக வளர்ந்து என்பருவான் வந்து வெண்ணெய் உண்டாரு பெருமான். எல்லாருக்கும் மனசுல என்ன கடையிலேயே கிருஷ்ணன் வந்து சாப்பிடணும் இல்லைன்றது கூப்பிட்டா கூப்பிடல இல்லாஇருந்தாலும் அவன் வந்து சாப்பிட்டு போயிட்டான்னா திருடினான்னு சொல்றது எதுக்கா அதுவும் ஆண்டவர் சொல்ற வந்து கொண்டான் என்ன வளைத்து வைத்து
அவ்வளவாய் ஒருவரும் காண்போம் தோழி. விளையாட்டு பந்து திருடின்னு போயிட்டான் அப்படின்னு அவனை போய் புகார் சொல்றான். சொன்னா என்னவா, அவனை எதிர்த்து வச்சு போட்டு கேட்போம் யசாது. அவனை பார்த்துட்டு இருப்போம் நாங்க. அவ்வளவாய் ஒருவரும் காண்போம், இதுக்கு என்ன பண்ண பந்து கொண்டான் அப்படின்னு பந்து கொண்டான்னு வளர்த்து வச்சுக்கிறது. அவனை சுத்தி எல்லாரும் வளர்த்து நின்றுட்டு இது நியாயம் இல்லை நம்ம அவனை சொல்றாங்க. அத்தனை நியாயம் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக இது பண்ணோம். பார்த்தேன் திருடினான்னு கேள்வி இல்லை, திருடணும் ஆசைப்பட்டே இல்லை. யாரோ வந்து எடுத்துட்டு போட்டோம். இல்லை இந்த ஊருக்கெல்லாம் சுவாமி நந்தகோபர் பையன் அவன் போய் எங்க காலத்துல வந்து சாப்பிட்டு போட்டோம்னு அவன் இழப்போம்னு நினைக்கிறான். நாங்கெல்லாம் வாழ்ந்துருக்கோம் வந்து சாப்பிட்டு போட்டோம். திருடினான்னு சொல்றது ஒரு வகை. இதையே அழைப்ப கண்ணை உண்டு ஒரு காலால் இதை வளர்ந்த பெருமான துணியாரு இவாளா அழைக்கவேதான் அழைச்சும் வரமாட்டான் சுவாமி. அவன் வந்தாங்களே பெரிய விஷயம். திருநாள் வேலை சொல்றீங்களா? இதெல்லாம் அல்லாவுடைய பாவனை. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா எல்லா ஆண்களையும் ஆய்குலத்துல மத்தினால் ரோஷப்படுத்த தைரரவம் ஏற்படுறது. இத அடைவதற்கு எவ்வளவு சுத்தியோட பண்றான்னு சொல்றாரு. ஆசம் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து ஆசன் அதுவும் குழல் ஆட்சியாரு கீட்டா மாட்டும் தலையெல்லாம் நல்லா அலங்கரிச்சுண்ட சுகந்தமா புஷ்பங்களாத்தையும் சூட்டிண்டு அது நல்லா பின்னிட்டு இருக்காங்க. அது ஏதாவது கேசாதிகள் விழுந்துடக்கூடாது. எண்ணெயிலாம் கிருஷ்ணன் சமத்துக்கு வேண்டியது அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதுக்காக சீக்கிரமா ஏந்து வெள்வரை பின் முன் எழுந்து கண் உறங்காதே இருந்து கடையவும் தான் வரும். கோகுலத்துக்கு போறதுன்னு சொன்னா பின்னால ஏந்து கடையத்துக்கு சித்தமா இருப்பதாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுதான் கஷ்டப்படுறதா சொல்றேன். நான் திருவாரூர் போல வளர்த்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டேன். இவ போய் விக்காத்த காரியம் பண்ணுவா அப்படின்னு தோணலாம் வளர்த்து. ஆனா எவ்வளவு நிஷ்டையோட ஸ்ரத்தையோட பண்ணணும்ன்றது ஆழ்வார்கள் சொல்ற. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கால அந்த சத்தம் தான் கேட்கறேன். பட்சிகள் சத்தம் வெளியில இருந்து அது ஒண்ணு கேட்காம தான் போறது. ஆத்துக்குள்ளேயே கிடையிற சத்தம் உங்காத்துன்னு தானே இருக்க போறது. அதுல 3 விஷயம் சேர்ந்து இருக்குன்னு சொல்றாரு ஆழ்வார். சொல்றது வேத ஒலியும் விழா ஒலியும் வெள்ளை விழா விளையாட்டு ஒலியும் வர திருப்பேரன் எல்லாம் சமம். வேதபாராயணம் பண்ற அந்த சத்தமும் விழா ஒலி உற்சவம் நடக்கிறதுனால அவன் ஏற்பாடு பண்றது பேசுறது பண்றது குழந்தைகள் விளையாடுறது எல்லா ஒலியும் சேர்ந்து பெருமாளுக்கு பெருமையா சேரும். வேதபாராயணம் வசதின்னு சொல்லல, பசங்க விளையாடுறது பருவம்னு சொல்லு. இதெல்லாம் அவங்க பெருமையை சேர்க்கிறது. இவா சொல்ற மேலும் கீழுமா வலது பக்கம் இடது பக்கமா அடையத்தினால சத்தம் ஏற்படுறது. இவா கையில வளையல் போட்டுருக்கனால சத்தம் ஏற்படுது. கழுத்துல போட்டுருக்க ஆபரணங்களால சத்தம் உண்டாது. காசும் பிறப்பும் கலப்ப கை பெயர்ந்து வாச நறுங்குழல் ஆக்கிய 10 நாள் பத்து சத்தம் வரும். போராத்துக்கு இவ கிருஷ்ணனை பாடிண்டே வேற அடையலாம். துர்காயதீனா அரவிந்தலோச்சனம் திவம் அஸ்பிருஷத்வனின்னு சொன்ன. இவ உறக்க பாடுறதுன்றது என்னுடைய பேர் எல்லாத்தையும் பாடிண்டே பெயர் கிடைக்கிறா. உத்காயத்தீனாம் அரவிந்த லோச்சனம்னு சொன்ன. உத்கானம்னு சொல்றது சாமகானத்துக்கு பேரு. யாருங்கிற சாமவேதிய உத்காத்தான்னு பேர். சாமகானம்னா உத்கானம். அந்த உத்காத்தா சாமகானம் பண்ற மாதிரி இருக்கு. இவ பெயர் கிடைக்கும் போது கிருஷ்ணனை பாடுறது உரத்த குரல்ல சொல்றதுக்கு உத்கானம்னு பேர். அது கூடவா கேட்கல. அவ பாடிட்டு இருக்கிறது பாட்டு கேட்கலையா? அவளுடைய மத்த கடைகளை சத்தம் கேட்கலையா? ஆவணங்களுடைய சத்தம் கேட்கலையா? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சமீபத்தில் இருக்க எந்த சத்தம் கூடதான் கேட்கல அவனுக்கு. வெளியில வந்தா பட்சிகள் கூப்பிட்டு கேட்காதான் போறது. ஆத்துக்குள்ள இருந்து கூடவா கேட்கல. சரி உடனே என்ன பண்ற என்ன பண்ணலாம்? ஆத்துக்கு எஜமானி இருக்கு. எஜமானி ஏந்து அவ சீக்கிரம் கடை வேண்டது ஒண்ணும் இல்லை. வேலைக்காரா கடையலான்னு வச்சுக்கணும். பார்த்தா வேட்பாளரை பார்த்தா போறோம். 2 ரூபாய் 12 ரூபாய் வசதி ஒண்ணும் இல்லை. 4 மணிக்கு தான் பண்ணுவாங்க கிடையாது. அவராத்தான் 12 ரூபாய். அதனால அதை வச்சு கவலைப்பட்டுக்கல அப்படின்னு இப்பதான் இல்லை. 24 அதாவது கிட்டன் வந்ததுல இருந்து யாருக்கும் ஓய்வு கிடையாது. நல்ல சமுர்த்தி இல்லாமத்துல. அதெல்லாம் அவன் எப்போதும் போறேன் விடிஞ்சதுன்றதுக்கு மழைக்காலமாயிட்டு அடையாளமா ஒண்ணு நான் கவனிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அதையும் அவலட்சியம் பண்ணேன்னா
இப்ப என்ன பண்ற பெய் பெண்ணேன்னு சொன்னவ நாயக பெண் பிள்ளை அப்படின்னு பத்தினா அவ செய்யணும் கேட்கலையோ நாயக பெண் பிள்ளை. இப்போ அவ பேசினாள், தீர்மானம் பண்ணிக்கோங்க, நான் பெய் பெண்ணா நாயக பெண் பிள்ளை ரெண்டும் ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்ல நாயக பெண் பிள்ளைதான் இல்லைன்னா இத்தனை வார்த்தை விற்க போறது இல்லை அப்படின்னு. கோஷ்டிக்கு நீ முதல்ல இன்னும் நடத்தக்கூடிய அளவு நிர்வகிக்கக்கூடிய அளவு பக்தி விசேஷம் இருக்கு. அதை காட்ட முக்கியம் உன்னிடத்து கிருஷ்ணனுக்கு ஒரு பிரீத்தி விசேஷம் இருக்கு. உனக்காக எங்களையும் பார்ப்போம், அதுக்காக நீ கூட வரணும். அப்படின்னா நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் என்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லா பாட்டும் சொல்றேன், இந்த பாட்டும் சொல்றேன். பகவானுடைய கீர்த்தி எல்லாத்தையும் பாடணும், அதுக்காக அவன் கூப்பிடுறோம். அவன் எங்க இருக்காங்கன்னா நாராயணத்தையும் இருக்காங்க. நாராயண சப்தம் சர்வவியாபியான பகவானை பாட போறோம். நாராயணனே நாராயணன் மூர்த்தி கேசவன் பகவான் சர்வவியாபி. சர்வவியாபி எங்கேயும் எப்படி பாடுறது? இப்ப நமக்கு கிருஷ்ணா அவதரிச்சிருக்கான். இங்க இந்த அவதார காலத்துல கேசின்னு இருக்கக்கூடிய சொன்னதால கேசவன் பேர் இருந்தது. இது ஒரு காரணம். பிரம்மா சிவன் வாழ்க்கெல்லாம் சுவாமி, அதனால கேசவன் பேர் இருக்கு. வசந்த குழற்கத்தை உடையவன், கேசபாஷ அழகா உடையவன், அதனாலும் கேசவன் பேர் இருக்கு. பல காரணங்கள்னால கேசவன் பேர் கொண்டவன். இந்த மாசத்துக்கு அதிபதி கேசவன், மார்கழி மாசத்துக்கு அதிபதி கேசவன், ராமங்கள முதல்ல கேசவன். இந்த மாதிரி நெத்தியில சமயத்து நெத்தியில கேசவனுக்காக அப்படின்னு சொல்லி நமக்கு வைஷ்ணவத்து அடையாளத்துக்கு லலாட்ட பலக்கே ரசதூர்தபுன்றாக வைஷ்ணவ லட்சணமா சொல்லணும். வைஷ்ணவ லட்சணத்துக்கு ஒத்த திருமணம் இருந்தா கூட கேசவாயனமா சொல்லணுமா இருக்கு. பிரதானமான பேர் சர்வவியாபியான நாராயணன். இப்போ நமக்கு எல்லாம் நமஸ்கரிக்கிறதுக்காக கேசவனா கிருஷ்ணனா கீதையில கூட பல இடத்துல கேசவான்னு சம்போதிக்கிறான். மகாபாரதத்துல பல இடத்துல வருது. துரியோதனாதேவ கிருஷ்ணன் சொல்லிட்டு கேசவன் சொல்லி கூப்பிடுறது பல இடங்கள் இருக்கு. அவதாரத்துல பிரசித்தம் அது. அதனால சர்வதேவ நமஸ்கார கேசவம் பத்தி கட்சதி அப்படின்னு எல்லா தேவதைகளுக்கும் யார் எந்த தேவத்தை கொடுத்து பூஜிச்சாலும் நமஸ்காரம் பண்ணா கேசவனை போய் சேர்றது. ஆகாசத்தையும் ஜலம் வேண்டியதுன்னா சமுதிரத்தை போய் சேரணும். ஆகாஷா பிரசித்தம் போய் கதாகட்சி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவதி கட்சதி சொல்லுது. அதனால பகவான் சர்வவியாபியார் நம்ம எல்லாம் அனுகிரகிக்க. இப்போ அவன் மூர்த்தி மத்தா நாராயண சப்தத்தை மூர்த்தி கிடையாது. நாராயண சப்தம் சர்வவியாபியா இருக்கு. அது ஒரு ரூபத்தை எடுத்து அவதாரம் பண்ணும்போது கேசவனா இப்ப நம்மளோட கிருஷ்ணாயகம் வந்திருக்கான். அவனை குறித்து பாட போறோம், அவன் குணங்களை பாட போறோம். அவங்க நம்ம நிறைய நிச்சயப்படி அனுபவிச்சுருக்கோம், அவனுடைய லீலைகளை அனுபவிச்சுருக்கோம், அவனுடைய குணங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோம். அதே மாயான பாடணும். அதனால நாராயணமூர்த்தி கேசவனை நாங்க பாடிட்டு இருக்கோம். முடியல ஆடியும் கூட உனக்கு ஏந்து வரணும்னு தோணலையா? கேட்டே கிடத்தியோ நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ. நியாயம் இல்லை, நீ கூட சேர்ந்துக்க வேண்டாமா பாடுறதுக்கு? அவர் சொன்ன யாராவது அபஸ்வரமா பாடினா எடுக்கணும். ஏன் இப்படி பாடுறேன், என்ன பாடணும்னா கேட்டு படுத்து கேட்கணும். சிலர் அப்படி பாடுறோம், தப்பா சொல்லமா திருத்தத்துக்கு வரலாம். என்ன இப்படியா பாடுறது, பெருமாள் பேர் இப்படி சொல்லுவாளான்னு சொல்லுங்க. நன்னா பாடிட்டு பொய்யா சொல்றேன். இப்படி பாடவும் நீ கேட்டே கிடச்ச சொன்னாங்க. சிவனை பாடவும் நீ கேட்டே கிடச்சோன்னா என்ன சொல்றாங்க? இதுல ஏதாவது தோஷம் அல்லது உங்களுக்கு அனுபவம் போடுறேன், நான் என்ன பலது சொல்றேன் அதுக்கு மேல அப்படின்னாலும் கிளம்பி வரலாம். நாங்க இவ்வளவு சொல்லியும் எழுந்திருக்கவே ஒண்ணும் எழுந்திருக்க காலம் ஆயிரத்துக்கு நாங்க நிரூபிச்சுட்டோம். அப்படியே நீ எழுந்திருக்காது போறாத. நாங்க சரி பெருமான பாடிட்டு இருக்கோம், அதுலயாவது கலந்துக்கலாம்னு தோணலாம். பகவானை யாராவது கொண்டாடிட்டு இருந்தா தியானம் பண்ணிட்டு இருந்தா அவளை வரவேற்று சச்சரிக்கணும். அதையாவது பண்ணாம இன்னும் படுத்துட்டே இருக்கேன், கேட்டே கிடத்தியோ படுத்துட்டா என்ன பண்ண போறேன்? கதவை திறந்து பாக்குறேன், தேசமுடையாய் திற. நீ சொன்ன மாதிரி பண்டிட் ஜெகநாதன் படுத்துட்டு இருந்தானா எவ்வளவு சொன்னான். ஓ நீயாத்தான் படுத்துட்டு அப்படின்னு. உனக்கான எங்க இருக்கு காப்பாற்ற போறோம். அந்த மாதிரி நீ படுத்துட்டுதான் என்ன நஷ்டம்? கிருஷ்ணனே ஆக்ஷன் போறாங்க. நாங்க கூட்டு நீ வராதா யார் கூட்ட வருதா வர போயேன். தேசமுடையாய் விசேஷமான தேஜஸ்
பெருமை உள்ளவளா நீ இருக்க, நீ திறந்தானா எங்களுக்கு சந்தோஷம். திறவேலான்னு திறக்க சொன்னா கதவை ஆறு சொல்லல, இதெல்லாம் தான் என்ன அர்த்தம், என்னதான் கூப்பிடாங்க அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஏதோ தரேன்னு சொன்னா ஏதோ தந்து என்ன பண்ணணும், நீயாவது வா, நீங்களாவது கூப்பிடு. நீ உள்ள இருந்துட்டு நாங்க இங்க இருந்தா என்ன, ஒருத்தருமே வரலன்னாலும் கிருஷ்ணன் தேவைக்கு வருவோம், உன்னை விட்டு நாங்க போனாலும் கிருஷ்ணன் கேட்போம். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இஷ்ட சித்தி ஆகிடும். அதிகாரி விசேஷத்தை சொல்றதுல வகைகள் ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு வகையா சொல்றதுன்றது யார சொல்லிட்டு எந்த ஆழ்வார் ஆழ்வார் வகை சிலது சிலர் சொல்ற ஆணிச்சாத்தன்றது மலையாள தேசத்துல இந்த பட்சிக்கு வலியன்னு பேர், கேரள தேசத்துல இருந்தா அந்த ஆழ்வாரை பத்தி சொல்றதா ஒவ்வொன்றும் அவசியம் சொல்லலாம். இன்னார எழுப்புறாங்க அடுத்தது ஒரு இந்திரியத்தை பத்தி சொல்றதுன்னு சொன்னா அல்லது ஒரு ஆச்சாரியான சொல்லலாம். எம்பெருமானார் மட்டும் 10 பேரும் சொல்லலாம், 10 பாட்டுல சில வகைகள் சொல்லிருக்கு. அதனால பக்தாள் கூட சேரணும். சேர்ற பக்தாள்ல பகவானுக்கு ரொம்ப அந்தரங்கானா இருக்கவா கிடைச்சா நமக்காக சுலபமா நடக்கும். அவளுக்காக நமக்கும் பகவான் அனுகிரகம். இந்த அந்தரங்க பக்தியில தாரதமியத்தை இட்டு ஒவ்வொரு பாட்டும் ஒரு மாதிரியா வச்சிருக்க. அதுல கீழ் கண்ணனோட்டை கலவிக்கு புதிய ஆளாயிருப்பால் ஒன்றியை எழுப்பினார்கள். கீழ்பாட்டு இதில் பழையலாயிருந்து வைத்து புதுமை பாதித்திருப்பால் ஒன்றியை எழுப்பினார்கள். பிரகாசாமி சொல்லிட்டு பழையவள் தான் தெரிஞ்சுதான் புது ஒரு ஆட்டம் இருக்கு, ஒன்றும் தெரியாது என்ன சமாச்சாரம் ஒன்று எழுப்புனா என்ன பண்ணோம்னா அப்படின்னு கேட்கற மாதிரி ஒருத்தர் அவளை எழுப்புறாங்க. சரி, அதுல ஏழாள் வந்து என்ன பண்ணிட்ட, ஏழாட்காலம் பழிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு நமக்கு எந்த தந்த தந்தை தந்து தம்பூத்தப்பன் 7 விடிகால் தொடங்கின்னு இருக்கு. அப்படி இல்லாதவனா ஒத்துட்டு போலாம். ஊழாள்பட்ட நீர்களை எங்கள் ஊழல் முதலட்டோம்னு சொல்றாங்க. இவ அப்படி இல்லை, அதனால விட்டு போக போறதில்லை அப்படின்னு. அதாவது நமக்கு உத்தேசியமான பாகவத்தியா இருக்கிறதுனால் அடியார்கள் குழாங்களுடன் கூடுவது என்று கொள்ளவும் ஆளுநர்கள் சொல்லிருக்காங்க. குழாங்களாய் அடிகளுடன் கூடி ஆசைப்பட வேண்டிய, அதனால வாசல வந்து எழுப்புறா விடுதலுக்கு என்ன அடையாளம் ஆனந்தாத்தின் சத்தத்தை பார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆனந்தாத்தம் பேசினா போராது அப்படின்றதுக்காக கலந்து பேசின கூட்டம் கூட்டமா கலந்து சொல்ற என்ன பண்ற, ஒருவேளை பெருமாள் சித்துக்கூடத்துக்கு என்ன பண்ண சீதை கூட்டம் ஒரு நாள் கேட்டேன். வைதேகி ரமசே கச்சித்து சித்தக்கூட்டே மயாசக. பெருமாள் சீதையை கேட்டேன், நீ என்ன சொன்ன, பிறந்தாத்திற்கு ஜோசியாலாம் சொல்லிருந்தா இவளுக்கு ராமராஜ பட்டாபிஷேக யோகம் இருக்குன்னு சொன்னான்னு சீதை சொல்றேன். நான் பிறந்தாத்திற்கு எங்கிருந்து ஜோசியாளன் சொல்லிருந்தா அப்படின்னு சீதை அதனால சொல்றாங்க. கன்யா லக்ஷணினோ விதுகுன்னு சொல்றா சீதை. கன்யா லக்ஷணம் தெரிஞ்சவாள்லாம் பார்த்து எனக்கு சொல்லிருந்தா உங்களுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேக யோகியத்தை இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தான். சரி, அப்புறம் வந்து சிவதனுசை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். சரி, இது நடக்கும் போல் இருக்குன்னு நினைச்சுட்டா. ஜோசியா சொன்னது நடக்கும் போல் இருக்குன்னு சீதைக்கு தோன்று இருந்தது. சரி, தசாதரம் நாள் வச்சேன் பட்டாபிஷேகம் கெட்டு போச்சு. பெருமாள் வந்துட்டாரு காட்டு எத்து கூட கேட்கிறாரு பெருமாள் சீதைய, இப்போ உனக்கு வருத்தமா சந்தோஷமா, உனக்கு அதை ஜோசியா சொன்னது நடக்கிறேன்னு இன்னும் கஷ்டப்படுறீங்க, அல்லது என்னோட சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டார் பெருமாள். வைதேகி ரமசே கச்சித்து சித்திரக்கூட்டே மயாசா. 27 சித்திரக்கூடத்திற்கு இப்ப நடக்காதது போறோம். அதாவது ராமராஜ பட்டாபிஷேகம் எங்களுக்கும் தெரியாது, நினைச்சே நடக்கல, போயிட்டாரு தசரதம் போயாச்சு. கேட்கிற வேலைக்கு தசரதம் இல்லை, யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த ராஜ்யம் அவர் போர்க்க பரதனை விட்டுட்டு போயிட்டார். தசரதர் இப்ப இல்லை. தசரதர் இருந்த போது என்ன பண்ணாருன்னா கைகைக்கு வரம் கொடுத்ததுல ஒரு வரம் பெருமாள் காட்டு வரணும் வந்துட்டேன், இன்னொரு வரம் பரதனுக்கு ராஜ்யத்தியாதானே. இப்ப கேட்கிறாரு பெருமாள் ஒரு கல்யாண விஷயங்கள் பண்ண அது நடக்கக்கூடிய ஒரு அவகாசம் வந்து போயிட்டு சந்தோஷமா இருக்கியா என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுவும் ஞாபகம், இதுவும் ஞாபகம் வேண்டாது. ஊர்ல இருக்கா சொன்னதும் ஞாபகம் இல்லை, போயிட்டு சொன்னதும் ஞாபகம் சந்தோஷமா. அதுக்காக கேட்கிற நீ அந்த மாதிரி இங்க படுத்துருக்கா உள்ளுக்குள்ள. அவன் வரலாசம் கேட்காம என்ன பண்ற, வாட்டி படுத்துருக்கா, பட்சிகள் கூட்டுறதும் தெரியல, உள்ள கடையிலும் தெரியல,
நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பிராஜ்யநாத்மனா சம்பரிஷ்வக்தா இந்த பாஷ்யம் கிஞ்சன வேத நாந்தரம் வெளியில இருக்கிறதும் தெரியறதில்ல, உள்ள இருக்கிறதும் தெரியறதில்ல. பகவானால ஆலிங்கிக்கப்பட்ட ஒரு ஆத்மா எதையுமே தெரிஞ்சுக்கிறது, உள்ள இருக்கிறத வெளியில எதையும் தெரிஞ்சுக்கிறத உங்கள்ட்ட சொல்லிடு. அந்த திசையில இருக்கியான்னு கேட்கிறாங்களா அப்படின்னு. பிரயோகங்கள் பண்றது லௌகிகமா ஒரு அர்த்தம் சொன்னதா இருந்தா கூட அதுல இருந்து வர வேண்டிய விசேஷம். இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கிறதா இருந்தா அப்ப அவன் காத்திருந்து அவன் வரணும் ஆயிடும்போது நஷ்டம் கிடையாது. அதுக்காக பண்ணேன்னு இவன் சொல்லிட்டா எப்ப அந்த மாதிரி தன்மை வரும், ஒரு மௌத்தியம் அப்படின்னு முக்தன மோகத்தை அடைஞ்சவனா இருக்கான். எங்க இருக்கேன்னு தான் தன்னையே தான் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு இருக்கலாம். அப்படி இருக்கியா அப்படின்றத இவன் கேட்கிறா. சரி அப்ப கூட அந்த அந்தரியாமே நான் எதிர இருக்கேன் ஒரு மூர்த்தமான ரூபத்தோட அங்க வந்து என்ன அனுபவின்னு சொன்னா ஏந்து வர வேண்டாமா? கிருஷ்ணன் அந்தரியாமையா இருக்கவன் எல்லாருக்கும் எல்லா அனுபவம் கொடுக்குறான். எல்லாம் உள்ள அனுபவிச்சுட்டு இருந்தால் அந்தரியாம அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஏற்படும். அவதார காலத்துல கிருஷ்ணன் சந்நிதிக்கு போனா கோஷ்டியா எல்லாருக்குமா சேர்த்து ஏற்படும். அதை காட்டி இது வசதி இல்லையா அப்படின்றதுக்காக மேல காரணம் சொல்லணும் அப்படின்னு இல்லாம சாதாரண நல்லா தூங்குறவாள் எழுப்பக்கூடாதுன்னு சாஸ்திரம். தூங்கிட்டு எழுப்பக்கூடாது, காலத்துல தூங்கினான் அதுதான் சமாச்சாரம். அப்ப தூங்கினா எழுப்பக்கூடாதுன்னு தூங்குறதுக்கு காரணம் இருக்காது. தூங்குற காலத்துல தூங்குறவாள் எழுப்பக்கூடாது. ஏன் கூடாதுன்னு தான் காரணம் சொல்றது. சுசுப்தி தசையில பகவானோட சந்தோஷமா இருக்க சமயம் பகவானா சுசுப்தி ஏற்படுத்தணும். வேணும்னா நமக்கு தூக்கம் கூட வராது. சீத்தையும் சொல்றேன் எனக்கு தூக்கம் வந்துட்டா கூட பரவாயில்ல. அசோகவனத்துக்கு அனுமான் சொல்றா சீதை ஸ்வப்னேபி எல்யகம் வீரம் ராகவம் சயலக்ஷ்மணம் பஷ்யேயம் நாவசீதேயம் ஸ்வப்னோபி மம மத்சரி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஒருவேளை சொப்னத்தை ராமலக்ஷ்மணால பார்த்துட்டா கூட கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். தூக்கமே வரல, எப்படி சொப்னத்தை காணுறது? பகவத்தான் காரணம். அப்படி ஆயிடுத்துன்றா சீதை. இப்போ பகவத் அனுகிரகத்தினால தூக்கம் வரணுமான கூட நல்ல தூக்கம் வர்றதுக்கு கூட பகவத் அனுகிரகம் வேணும். அந்த சமயத்துல அவனோட இவன் ஆளுங்களுக்கு இருக்கான்னு சொல்லி சொல்றது தடுக்கக்கூடாது. நல்ல தூக்கத்துக்கு எழுப்பக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப இவாளுக்கு அந்த நியாயம் கிடையாது, இப்ப கிடையாதுன்னு சொல்றேன். உஷக்காலம் ஆயிடுத்து, எல்லாரும் ஒன்னா சேர்த்து எல்லாருமே பேசி ஒத்துண்ட விஷயம். இதனால சித்தஞ்செருகாலே வந்து முதல்ல நாட்காலே நீராடி அப்படின்லாம் சொல்லுங்க. நாட்கால நீராட வேண்டியது எல்லாரும் ஒத்துண்ட விஷயமா தெரியுது. அதனால அந்த அந்த சமயத்துக்கு அப்புறம் எழுப்புறது தோஷம் இல்லை. தூங்குறது தப்பு. தூங்கிட்டு இருந்தா இவா சொல்றது சரி. ஒருவேளை தூங்காமல் வேலை அனுபவத்துல இருந்தார். இன்னொரு விஷயம் கிருஷ்ணனா உள்ள இருந்தா எல்லாரையும் சேர்த்து ஆக்சிடென்ட் கிருஷ்ணன் போனா அவன் நினைச்சுட்டு இருந்துட்டோம். அவன் ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருந்தான்னா யாருக்கு போய் தேட வேண்டும்? நீ எது நினைக்கிறீங்களோ ஏற்கனவே சித்தித்து இருந்தா அதுவும் இருக்கலாமா? இந்த துவனி கேளாதபடியும் அங்கு ஓடுகிறது அப்படின்ற அதனால் இருக்கலாம். கிருஷ்ண விஸ்லேஷத்தில் புதிய ஒருத்தி புள்ளா என்றார்கள். முதல் இங்க சூடறியாத படிகளை கேட்கப்பட்டபடியால் பயப்படலை என்கிறார்கள். அதாவது இன்னும் நாழி ஆயிரத்துக்கு அடுத்துதான் இன்னும் வேற சில அடையாளங்களையும் சொன்னோம். இதுக்கும் பண்ணாது பே பண்ண சொல்லிட்டேன். சரி நான் பே பண்ணாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு யாரா இருந்தா என்ன உங்களுக்கு வேற ஏதாவது அடையாளம் எடுத்து மேல ஆத்துக்குள்ள இருக்கிறதையே காட்டுற இதுவும் கேளாதபடி அவகாசிப்பதே அப்படின்னு அந்த ஆத்துக்குள்ள தயிர் கடையத்துக்குள்ள நியமத்தோட பகவத் கைங்கரியமா அவ கிருஷ்ணன் கிரமங்கள்லாம் கானம் பண்ணிட்டு கடையத்தை அந்த சத்தம் கூடவா கேட்கணும். அதுல அந்த ஆபரணனுடைய ஒளி கேட்கணும், கடையில ஒளி கேட்கணும், கானத்தினுடைய ஒளி கேட்கணும். எதுவுமே கேட்கலன்னு வெளியே இருக்கிற கேட்காம நியாயம் உள்ள இருக்கிறதுமா கேட்கல அப்படின்னு இதெல்லாம் வாசமே கமலம் சோலை அப்படின்னு சொல்ற மாதிரி வாசம் அருங்கோலாச்சியர் எத்தனை கிருஷ்ண இதுன்றதுனால கைங்கரியம்ன்றதுனால பண்ணிட்டு வராளு. மந்திர பர்வதத்தை சமுத்திரத்தை கடைசியா சொல்லுவான். வங்க கடல் கடைஞ்ச வாதம் கடைசியில் சொல்ல போறேன். சமுத்திரத்தை பெருமாள் மந்திரத்தை போட்டு கடைஞ்ச மாதிரி கை கடைசியே சத்தம் வருது. வியாக்கியானம் பண்ணிட்டு சொல்ற தயிர் கெட்டியா ஆயிட்டு உடச்சி எடுக்கணும். மத்து உள்ள புகர மாட்டேன் கடைய. அதுக்காக அது ஏதாவது கிட்டி கிட்டி போல அடிச்சமா இருக்கும் உடைக்க கூடாது. அதனாலையும் சத்தம் வரும்.
அவ்வளவு இந்த சத்தம் கேட்காம நமக்கு வழி இல்லை. அப்படி வந்து நீ எப்படி கவனிக்காத இருந்திருக்க? அது தவிர ஹர்ஷ விசேஷத்துக்கு உச்சாரண துவனி சந்தோஷத்தோட உச்சாரினா வரவிந்தரோகம் பிரஜாங்கனானாம் தேவமஸ்துவனி காரணம் சொல்ற இந்த சப்தத்தினால நிரஸ்ததே ஏன திசா அமங்கலம். நாட்டில் உள்ள பாவங்கள்லாம் சிம்மனாலே கைவிட்டோடு தூர்கள் வாழ்ந்தனவேன்ற எந்த திக்கில எந்த அமங்கலம் இருந்தாலும் அது எல்லாம் இவ தயிர் கடையத்து பெருமாள் குணத்தை காரணம் பண்ணிட்டு இந்த சத்தம் ஏற்பட்டதுனாலேயே எல்லா திக்கிலையும் இருக்க அமங்கலம் எல்லாம் போயிடுச்சு. கோகுலமே முழுக்க ரொம்ப மங்களகரமா ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சத்தம் கூட கேட்கலையா? அதுக்கு மேல தயிர் கடையத்தை கிருஷ்ணனை பாடுவாளா அப்படின்னு கேட்கலாம். கடையத்தையும் பாடுவா, விக்கத்தையும் பாடுவா, வாங்கியத்தையும் பாடுவாங்க. கோபகன்யா விற்க போறது கூட முராரி பாதார்த்தித்த சித்தவருத்தி சொல்ற கத்தியாதிக்கம் மோகவசாத் அவோச்சது கோவிந்த தாமோதர மாதவி கோவிந்தனை வாங்கிக்கோங்க, தாமோதரம் வாங்கிக்கோங்க, கோவிந்தன் வாங்கிக்கோங்க பெருமாள் பேரை வச்சிருந்தேன். கைப்பால் மோருக்கு கூட வஸ்து என்னதுன்னு சொல்லாம பெருமாள் பேர் சொல்லி வச்சிருந்தேன். வாங்கலாம் ஒண்ணு வாங்கிட்டேன். தாமோதரம் என்ன வேலைன்னு கேட்டா என்ன மோர் தயிர் என்ன வேலைன்னு கேட்கலாம். அதான் விற்கிறவா வாங்குறவா உட்பட எல்லாரும் பெருமாள் பேர் தான் உபயோகிச்சு. இந்த கரன்சி கரன்சின்னு சொல்றாரு. கிருஷ்ணன் தான் கரன்சி கோகுலத்துல பைசா கொடுத்து வாங்கணும், எவ்வளவு திரவம் கொடுக்கணும், எல்லாம் கிருஷ்ணன் பேர் தான். அந்த அளவுக்கு எந்த காரியம் பண்ணாலும் எல்லாரும் அதெல்லாம் கடையும் போதும் தான் பகவானையே பாட போறேன், கிருஷ்ணனையே அவன் குழந்தையே உறக்க பாட போறேன். தயிர்களை வெண்ணெய் பால் தயிர்களை விற்கும் போதும் கோவிந்தன் வேணுமோ தாமோதரன் வேணுமோ மாதவன் வேணுமோ என்பவர்கள் அப்படின்னு தயிர் கடையும் போது பொண்ணாது இருப்பாளா அவனை பாடாமல் இருந்தார். அது கிருஷ்ணனை பாடிண்டுதான் கிடையாதா? சரி, பெண்ணேன்னு சொன்னதுக்கும் நாயக பெண் பிள்ளான்னு சொன்னதுல முதல்ல என்ன பண்ணோம், அதுக்கு கூப்பிட்டோம். அது தப்புன்னு தோணிட்டு ஆகுனாச்சாரமோன்னு நினைச்சுட்டு அப்புறம் நாயக பெண் பிள்ளான்னு சொன்னேன். உள்ள இருக்கிற வசந்த மகாத்தோட இருந்தா நீங்க போய் பே பண்ணேன்னு சொன்னான். ஆமா நான் வந்து அதை கூப்பிட்டேன், திரும்பி பார்க்கல, அதுக்காக நான் பே பண்ணேன்னு சொல்லிட்டேன்னா உள்ள இருக்கா வகைமா நமக்கு தெரியுமா? ஒருவேளை அத்தியாரம் போய் முடிஞ்சு விட்டுனா ஆகத்தாச்சாரம் ரொம்ப நாளுக்கும் கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால சரி அனுநயம் பண்றது பண்ணதுக்கு வருந்தி பே பண்ணேன்னு கூப்பிட்டதுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்ட நாயக பெண் பிள்ளை அப்படின்னு மேல கூப்பிட்டா. அப்போ நிர்வாகம் நாராயணே நமக்கே வந்துருவான்னு முதல்ல சொன்னங்களேன், நான் எப்படி நாயகி ஆவேன் அப்படின்னு மேல கேட்கல. அவனுக்கு அவரு கூட யார் இருந்தா பக்த சமய பிரியா அப்படின்னு சொல்றான். அத்தியட்ச பிரியம் ஞானினம் லப்துவா, ஞானி அத்தியட்ச பிரியம் பகவானுக்கு சொல்றதுனால் நாராயணன் மூர்த்தி கேசவனை அவதரிச்சிருக்க காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரீதி விசேஷம் பகவானுக்கு இருக்கு. அது ஒன்னிடத்துல இருக்க முடியும். எல்லாரையுமே தன்னை போல் ஆக்கக்கூடியவன் பகவான். பிரம்மங்க சப்தத்துக்கு கூட தான் பெரியாருக்கு மட்டுமல்லாமல் மற்றதெல்லாம் பெரிய ஆக்கிர குணமும் உண்டு. கிரகத்துவம் போல பிரம்மணத்துவம் பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம். மேவும் தன்மயமாக்கினான் வல்ல நம்பினான் விட்டு வேண்டார். அவனை போல நம்மையும் ஆக்கக்கூடியவன். மோட்சத்துக்கு போகும்போதும் பிரம்மானந்தம் நமக்கும் தான் ஏற்படும். அனுகிரகத்தான் நமக்கு ஏற்படுறது அவனுக்கு சுவாபாவிகமா இருக்கு. தயக்கோ பிரம்மணானந்த சோத்திய அகாமஹர்தஸ்யான்னு சுத்தி சொல்றது. அதனால அவன் தன்மையை மற்றவாளுக்கு கொடுக்கக்கூடியவன். அவன் கொடுத்தா அவன் நாயக்கத்துவம் வராத என்ன? அவன் நாயகன் எல்லாருக்குமே நாயகன் பத்தி விஸ்வசியா சொல்றது. அவன் இன்னொருத்தர் ஆக்க முடியும்னு அர்த்தம். அவன் ஒருத்தனை சங்கல்பிச்சு அவன் மத்தாள் இவனை புதிக்க வேண்டியதுல புதிக்க வேண்டியதுதான். பிரம்மா சிவனுக்கெல்லாம் கூட அவ தவசு பண்ணதை வச்சுட்டு சார் இவன் பிரஜாபதி, இவன் பசுபதி, இவன் தேவதை கதிபதி ஒவ்வொருத்தரே வருவாள் போட்டு அவ யாகத்தால் நீங்க அத்தியமோன்னு சொன்னா பண்ண வேண்டியதுதான். புதியில இந்த மாதிரி பண்றது அவ பண்ண கர்மானுவா அதுக்கு பலம் கொடுக்கச்ச அவளுக்கு தகுந்த தானாதிகளும் கொடுத்து நீ நாய்க்கு ஆக்கூடாதுன்னு கிடையாது. நாங்க நாயக பெண்களான்னு சொன்னோம். நாயகம் நாயகன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தானா காரியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் மூலமா வேணாலும் பண்றான், யார வேணா நாயகன் ஆக்கி பண்றான். அவனுக்கு பிரியமான வாழ்க்கை அனுபவம் பண்றான். நீ அவனுக்கு பிரியமா இருக்கிறதுனால நீ எங்களுக்கு நாயகிதான். எங்க கோஷ்டிக்கு நீ முன்னு நடத்த வேண்டியது.
இன்னொன்னு, உனக்கு கிருஷ்ணனிடத்துல என்ன சலுகை இருக்கோ எங்களுக்கு கிடையாது. நீ அவனிடத்துல அவன் அனுபவத்தை பெற்றுட்டு எங்களுக்கு உங்ககிட்ட சலுகை இருக்கு, அவ்வளவுதான். நீ புருஷகாரமா இரு அப்படின்னு கேட்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார். அது யாருக்கு ஏற்பட்டு யார் அந்த அனுபவத்தை அப்படி ஊழியிருக்காளோ அப்படின்னு அப்படிப்பட்ட உங்களுக்கு பெருமை தெரியுது. நாங்கள் எங்களுக்கு பிராணனை போல உணவு நினைக்கிறோம், உனக்கு அவன் பிராணம் தெரியுது, அவனும் பரஸ்பரம் அப்படியே பாவிக்கிறார். இப்படிப்பட்டவாளும் நாங்க விட்டு போக ஆசைப்படல. கேசவாய நமஹா ஜபம் தீர்த்தங்கச்சேதம் ஒரு பிரமாணம் எடுக்கிறாங்க. நடந்துட்டு போறது கேசவாய நமஹா சொல்லணும், வாதாயமா சொல்லணும், சாப்பிட்டு கோவிந்தாயமா சொல்லணும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பேரும் சொல்றது. ரஜம் சிந்தைய கேசவம் அப்படின்னு சொல்றது. இவன் என்ன பண்ணிட்டா, சரி இப்போ ரெண்டு ஒண்ணும், அவன் வரதா இருந்தா காத்துட்டு இருந்தான், இல்ல அவன் அனுபவத்தில் இருக்கிறதா இருந்தா நான் அவளை ரொம்ப பண்ண வேண்டாம் கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பெல்லாம் இருக்கணும்னு சொன்னா, கிளம்புறதா இருந்தா என்ன பண்ணணும், கேசவன் சொல்லிட்டு போகணும். அதுக்காக கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு. ஏன் கேசவன் வந்தாங்கன்னா இதுக்காக நாராயணத்தை பத்தி பாடிட்டு இருந்தோம் நாங்கள். அவள் நாராயண ஹோமே இருக்கிறதா இருந்தா, கேசவன் மாண்டாண்டதா இருந்தா, நாமளாவது கோபம் கிருஷ்ணன் சொன்னதீங்க நீ கிளம்புறதா இருந்தா கேசவன் சொல்லணும். அதுக்காக விட்ட உடனே பகவான் கொண்டாடுற பாத்தியா, மறுபடியும் ஏந்து வரதா மற்றவடு கூட மறுபடியும் அந்த பகவானுடைய கேசவத்துவ குணம் அதுல மனசுல வச்சு மறுபடியும் கேட்டே கிடத்தியோன்னு படுத்துட்டே இருந்துட்டார். ஸ்மர்த்தவியத்துவேன காலப்புராண கேசவனை பாட தொடங்கினார்கள். அதை கேட்டு உணர்ந்த இவள் எழுந்துட்ட இவள் அவர்களுடைய உத்கார ரசத்தில் ஈடுபட்டு கிடந்தே இருந்தார். பாடுறது நல்லா இருந்ததுக்கு அதே ரசித்து படுத்துட்டார். கேசவனுடையாய் எங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷம் என்ன சொல்ற, சீதை பெருமாள் அவர்களும் கோவிச்சண்டா. பெருமாள் காட்டு கிளம்புறத நீ இங்கே இரு, நாங்க இருக்கு பண்ணிட்டு அப்படின்னா அது உபதேசம் பண்ணார் பெருமாள். எல்லாம் தேவையில்லை, நீ என்னை அழைச்சிட்டு போய் பறிக்க முடியாதுன்றதா இருந்தாதான் இதெல்லாம் சொல்லணும். எங்க அப்பா ஏமாந்து போட்டேன், பிதாவே சதாசிவா அவன் ஏமாத்திரம் பார்த்து ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம்னு சொல்லிட்டா சீத்தை. அது யாரும் கிளம்புட்டார் பெருமாள். போறேன் அழைச்சிட்டு போறேன். சீதே துக்கம் மத்தோ வனம்னு ஒரு 10 ஸ்லோகம் சொன்னேன். காட்டெல்லாம் வரைய துக்கங்கள் இருக்கு அப்படின்னு. இது எனக்கு மட்டுமா உனக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டார். காட்டு துக்கம் இருக்கிறது அந்த ஒருத்தருக்கு இருக்க ஒருத்தருக்கு இல்லையே இருக்குமா அப்படின்னு கேட்டார். இல்ல இல்ல உனக்காக தான் நான் சொன்னேன். அப்போ உன்னையும் காப்பாத்துன்னு என்னையும் காப்பாத்து கஷ்டமா அவனுக்கு. கோதிராஜ ரொம்ப அழகா சொன்னேன். கோதிராஜ கப்பு ராமாயணத்தை சொல்றது என்ன பண்ணா, பெருமாள் போய் கைகே வரம் கேட்டான். வரம் கேட்டதுக்கு அப்புறம் நன்றி சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தார். நான் எழுதுறேன், பெருமாள் காட்டுக்கு போனோம்னு வரம் கேட்டா கைகைக்கு பெருமாள் தன்யவாதம் சொல்றார் அப்படின்னா. ஏன் சொன்னா, உனக்கு நேர பிறந்த பொழுது வரணும். கைகை பார்த்து ராமன் சொல்றத ராமாயணம் எழுதி, அவன் உனக்கு நேரம் வரதான், அவனுக்கு ஒரு காரியம் நீ கொடுத்த, நான் உனக்கு வரதான் இல்லை கௌசல்யம் பிள்ளை எனக்கு ஒரு காரியம் கொடுத்தேன். நான் 2 வாரம் நீ வாங்கி 2 வாரம் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு காரியம் பரதத்துக்கு ஒரு காரியம் கொடுத்துட்டு, யாருக்கு சுலபமான காரியம் கொடுத்தேன் யாருக்கு கஷ்டமான காரியம் கொடுத்தேன்னு பார்த்தா யாருக்கு உனக்கு பட்சபாதம் தெரியும். எனக்கு என்ன காப்பாத்திட்டா போற அவ்வளவுதான் காரியம் சொன்னேன். அவனுக்கு ராஜ்யத்தெல்லாம் காப்பாற்றணும்னு காரியம் கொடுத்தது. 2 பேரும் பார்த்தா யாருக்கு என்ன காரியம் கொடுத்தேன்னு பார்த்தா என்னெல்லாம் பட்சபாதம் அவனுக்கு. வனபுவி தனுமாத்திர திராணம் ஆஜ்ஞாபிதம்னு தெரிஞ்சு நான் காப்பாத்திட்டா போறோம், அவ்வளவுதான் எனக்கு காரியம் கொடுத்த. சகல பவன பாரக காப்பிதோ வத்சல் மூர்த்தனி, எல்லா லோகங்களையும் காப்பாற்ற ஒரு கண்ணு குட்டி போல அவன் வருத்தம் சின்ன குழந்தை, அவன் தவிர சமைச்சுட்ட இவ்வளவு பெரிய பாரத்தை. ஓ ததிய சுபரதாயாம் ஆவயோ சர்க்கிதாயா மை பத்தி கரியா நம்பதே பட்சபாத்தா, உன்னுடைய பட்சபாத்து என்னிடம் தான் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டா சீதா தனுமாத்திர திராணம் ஆஜ்ஞாபிதம் ஒண்ணு மாத்திரம் வந்து அத்தோமாய என்னையும் சேர்த்துதான் நீயே பூர்த்தியாது, ஒன்னு நீ காப்பாத்திக்கலாம்னா என்னையும் சேர்த்துதான் காப்பாத்திக்கலாம். ஈசன் சொன்னா கைகை வார்த்தை சொல்லணும், கைகை ஒண்ணு போத்து இல்லைம்மா என்ன பார்த்தா போத்துடலான்னு அது வருவான். எனக்கு
நான் நாள் தூக்கியே இல்லைன்னு விட்டா சீத்தை கிளம்புன்னு பெரிய புள்ளிகளும் கிளம்புன்னுட்டேன் கிளம்பி எனக்கு அப்ப இது கொண்டு பதில் சொல்ல வருவேன் எங்க அப்பா ஏமாந்து விட்டான்னு சொன்னார் பின்தா வந்துட்டு வைதையா பிதாமே விசலாசிதா அவன் ஞானி எல்லாம் சொன்னா லோகத்துல எல்லாம் ஏமாந்து போயிட்டார் சரியான மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் சரி இங்க வந்தேன் ஜனசாரத்தை வந்து யுத்தம் நடத்தும் போது கராஜில 16,000 பேர் கொண்டு வந்தாரு பெருமாள் இப்ப சீத்தை வந்து கட்டிண்டா இப்போ இந்த பக்தாரம் பரிசுஸ்வரேன்னு சொன்னார் சத்ருஹந்தாரம் சந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷிணாம் உதாரணம் பகு ஹிருஷ்டா வைதேகி பக்தாரம் பரிசுஸ்வரே முன்னாடி கட்டிட்டவா இருந்ததா பொண்ணு கட்டிட்டவா இருந்ததான்னு கேட்கணும்னு ஸ்ரீயும் புருஷன் அன்னைக்கு சொல்லி என்ன கட்டிட்டான்னு கேட்டேன் அதுக்காக பெருமாள் பேசுறது அவ ஆட்சேபிச்சு சொல்ற காரியத்தால் வாங்கிட்டா பெருமாள் அப்போ சீதையா அதுக்காக சொல்றாருங்க கரவதந்தால் வந்த ஆயாசத்தை பக்தாரம் பரிசுஸ்வரே என்கிறபடியே பிராட்டி பெருமாளை அழைத்து தீர்த்தா போல கேசியை கொண்டு வந்தான் பெருமாள் நான் கேசவன் சொன்னா சந்தோஷப்படுவேன் கேசியை கொண்டு வந்தானா அப்படின்னு கூப்பிட்டாங்க கேசவனை பாடவும் நீ கேட்டா கிடைச்சவன் என்ன மைசிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவரண அப்படின்னு நான் யுத்தத்துல ஏற்பட்ட வனமெல்லாம் ஆடுறதுக்க சீதை ஆலிங்கனம் பண்ணிட்டான்னு எழுதினேன் இப்போ கேசியை கொண்டு பெருமாள் நான் கேசவன்னு சொன்னேன் இது பெருமாளுக்கு என்ன ஆச்சோன்னு யாருக்காக வரவேண்டாம கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைச்சோ அப்படின்னு கேட்கறான் அந்த சப்தத்துல அந்த அதிகாரிக்கு தகுந்த என்னென்ன குணத்தை பற்றி சொல்ல முடியும் யாருக்கு என்ன அனுபவம் இருக்கலாம் அப்படின்றதுனால் சரி அதை கேட்டு வெட்கப்பட்டு முட்டாக்கிட்டார் அப்படின்னு எழுதினார் கலந்து பார்த்தா தேஜஸ்தனின்னு கேசமுறையான்னு சொன்னார் பதங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வழியில பல பேர் கேட்டாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையா இடம் தோணுது அப்போ வெட்கிறாள் இறையும் மணிவண்ணா என்னும் மாணவிய நோக்கும் ஐயாக்கும் அதுதான் சொல்றேன் தாய்மார்களுக்கும் கூட சொல்ல முடியாது உனக்கு முட்டாக்க தகுமோ வாங்கி அவளை எழுப்பினார்கள் அதாவது சரி அப்ப வேணும் ஒண்ணு பார்த்தா வந்தா போறோம் நாயகி தாயாரே ரெண்டு வாரம் இருந்தது கௌரவிக்கிறா வேலை என் பாவாய்க்கு சொல்றது ஒரு பாட்டையும் பெரிய பிராட்டியை சொல்றதா அதுக்காக சுவாமி ஆக்காம இதுல இருந்து என்ன தெரிய போறது உள்ளர்த்தங்கள் பார்த்துட்டு வரதா இருந்தா ஸ்ருதிகள்லாம் ஆனந்தம்னு சொன்னது பரத்வாஜன்ற ரிஷி அப்படின்றத சொல்லுது ஆனச்சாத்தன்ற பட்சிக்கு பரத்வாஜம்னு வேறு சம்ஸ்கிருதத்துல வேதங்கள் அனந்தம்னு சொன்னது பரத்வாஜன்ற ஒருத்தர் அவர் ரிஷி 300 வருஷம் தபஸ் பண்ணார் வேதாஜனம் பண்ண வேதாஜனம் பண்ணார் 3 ஆயுசு ஆயிடுச்சு மறுபடியும் இன்னொரு ஆயுசு வேணும்னு தானே போய் கேட்கிறார் அவன் கேட்டா எதுக்காக இல்ல வேலை செஞ்சு முடிச்சுட்டு தான் மேல சொன்னார் யாருக்குரிய காரியம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் மலையெல்லாம் காமிச்சாம பண்ணான் நமக்கு ஸ்ருதி பாராயணத்தை பண்ணும்போது கேட்கும்போது கூட என்ன தெரியாதா கூட சங்கீத நாராயண சப்தமாத்திரம் துக்கா சுக்கினோ பவந்தி பேச்சு புரியாந்தா வருது அறவும் கேட்டா கூட போகும் பேசின பேச்சு அறவும் கேட்டுலையோன்னு சொல்றது 4 பேரும் பாராயணம் நடக்குது ஒரு இடத்துல வச்சுக்கலாம் 4 பேரும் பாராயணம் வந்து எந்த பாராயணமும் காதல் எந்த பேரும் காதல் சாமி 4 பாராயணம் பண்ண வைக்கிறாங்க மறுத்தே மறுத்தவங்க கணக்கு அவ்வளவுதான் பெரிய ஆள் இருந்தாலும் ஏதுகளை பெரிய ஆளா இருந்தாலும் என்ன ஆகும் கேட்டா இவ மனசுக்குள்ள சொல்லிட்டா லாபம் இல்லை சொல்லிட்டு எவ்வளவு சக்தி இருக்கும் குரல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வந்து சொல்லணும்னு சொல்றது யாவத் தரசங்கஸ்வாத்தியாயவதீதேன் எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு வந்து சொல்லணும் எவ்வளவு சொன்னா அவ்வளவு பாவம் போறதுன்னு சொல்லி சொல்றது அதுக்காக உடம்பு சொல்லணும் இவாளுக்கு மட்டும் இல்லை லோகத்துக்கு பாவமே போறதுன்னு சொல்லணும் அதனால நம்ம உச்சேர்கோஷாய ஆக்கிரந்தயத்தே உச்சேர்கோஷாய ஆக்கிரந்தயத்தே ஆக்கிரந்தனம் சொன்ன தூரே இருந்து கேட்கிற அளவுக்கு சொல்றது சொல்லிட்டு இருந்தா என்ன ஆயிடும் ஒரு சாக்கியம் மாத்திரம் அத்தியனம் பண்ணல எல்லா வச்சும் அத்தியனம் பண்ணா 3 வயசு 3 மலையா காமிச்சுட்டு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு குடி எடுத்து காமிச்சா எல்லாரும் அத்தியனம் பண்ணதுன்னு சொன்னா 300 வருஷத்துக்கு அத்தியனம் பண்ணி இவ்வளவுதான் பாக்கி இருந்து பார்த்துக்கலாம் இன்னைக்கு முடிக்க போறேன் அப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம்னா அது ஒரு வித்தியை உபயோகிக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும்படியா பண்ணிடுறேன் இப்படி உட்காந்து அதுக்காக சொன்னேன்
அந்த பாரத்வாஜ பட்சிகள் பலது சேர்ந்து பேசிட்டு கலந்து பேசிட்டுன்னு சொன்னா 4 வேதம் பாராயணம் நடக்கிறது. அதாவது காரணம் வேணும். எது பாராயணம் கேட்டா பட்டு இருக்க கூடாதுன்னு சாஸ்திரம். பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறது பட்டு இருந்தா பலப்பாம்பா பலப்பான்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நீ பட்டு இருக்கிறது நியாயம் இல்லை சொல்றா. சரி அது என்னதான் நமக்கு தெரியலையே சுவாமி, தெரியவானா அறவன் கேட்கலையோ அர்த்தம் காரணம் சப்தத்துக்கே பிரமாணம்னு பேர். அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமம் ஒண்ணும் தெரிஞ்சுட்டா கூட முழுக்க அர்த்தம் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. விசாகத்தில் பார்த்தா விசாகத்தில் காய்ச்சி தெரியும், எனக்கும் காய்ச்சி தெரியும்னு என்ன அர்த்தம்? அவர் எவ்வளவு மணி பெருமை தெரியாது, அர்த்தத்தை பூர்த்தி தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஒரு காரணம். தெரியாததாலும் கஷ்டம் இல்லை, சப்தத்துக்கே பெருமை உண்டு. அதனால நமக்கு கீசு கீசு போல தோணுனா கூட வேடிக்கையா சொல்லணும். ரிக்வேதத்தை சொன்னவருமா இருக்கும், எதிர்வேதத்தை வருமா இருக்கும், எதிர்வேதத்தை அப்ப சொல்வா சொன்னா ரிக்வேதம் அப்படின்னு சொல்றது உண்டு வேடிக்கை. இதுக்கு அது விரோதம் அதுக்கு விரோதம் ஒவ்வொரு வேதத்துக்கு ஒரு வகை இருக்கு, பதங்கள் மாறுறது. ஒரு சொத்துமே ஒவ்வொரு வேதத்து ஒரு மாதிரி இருக்கு, அதுக்கு தோஷம் இல்லை, சாமானிய கடவுள்னு சொல்லலை. ஆனா எல்லாம் சமஷ்டியா இருந்தா கூட எல்லா வேதங்களும் சேர்ந்து யாரு சொல்றது சர்வே வேதா பதம் ஆபணத்தே அது என்னது நமக்கு தெரியாதா கூட நஷ்டம் இல்லை. கேட்டுட்டால சத்தத்துக்கே கூட கௌரவம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுக்காக நாம என்ன பண்ணோம்னா ஆச்சாரத்துக்கு போய் ஆசிரியன்னு சொல்றது. இந்த பாட்டுல உள்ளர்த்தம் சொல்றது எல்லாம் நல்லா கருத்து கொடுத்துருக்க வாசிக்காது இருக்கா சர்வேசனுக்காக எல்லா வேதத்தை எல்லா சாக்கையும் எங்கெங்கன்னு சொல்லுறது எடுத்து அங்கங்க பல கண்டங்களை பிரமாணம் எடுத்திருக்க. சத்தியத்துவ ரட்சைன்னு எழுதியிருக்க. சத்தியத்துவ ரட்சையில சமாசனம் பண்ணிக்கணும்ன்றது 4 வேதத்துல இருந்து பிரமாணம் எடுத்து காட்டு. அதான் நான் வைஷ்ணவனாக சமாசனம் பண்ணிக்க வேண்டியது. ரிக்வேதத்தை இந்த மந்திரம் சொல்லு, எதிர்வேதத்துக்கு சொல்லிருக்கு, சாமவேதத்துக்கு சொல்லு, அசல்வேதத்துக்கு சொல்லிருக்கு, 10 மந்திரங்கள் எடுக்கிறார். இதெல்லாம் சமாசனம் பண்ணிக்க வேண்டியது. தாசோத்தம் எடுத்துக்கணும், அது சுத்தி பிரமாணம் எடுத்து காட்டு. பகவான் நிவேதனம் பண்ணதான் சாப்பிடணும், அது சுத்தி பிரமாணம் எடுத்துக்க. பல விஷயங்கள் எந்த வேதத்தை எந்த சாக்கையில எந்த மத்தத்தை சொல்லி எடுத்து காட்டி யோசிக்கிற அளவு ஆச்சாரியால் இருந்திருக்கான். அப்படிப்பட்டவாளுக்கு போய் கேட்கணும், பகுஸ்ருதாளான ஆச்சாரியாலை ஆசிரியக்கணும். அவள்னு போனோம். நான் போய் சுவாமி நான் சிக்ஷனா ஏத்துக்கணும்னு கேட்டேன். ஒண்ணுமே சொல்லலை, காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு. எழுக்கணும் எழுந்திருக்கிறேன்னு சொன்ன அவ வெகு அனுபவத்தும் தான். யாருக்கு நஷ்டம் ஒத்துக்காம அதுக்காக நாம் அனுசரிக்கணும். புத்தி என்ன பண்ணிட்டு நான் சம்வத்சர வாசினே பிரபுயார். 1 வருஷம் சிக்ஷகிருத்தியம் பண்ணிட்டு இருந்துட்டு பரீட்சித்து பார்த்ததுக்கு அப்புறமா ஏதாவது உபதேசம் பண்ணலாம். வேதாந்தத்தை தத்துவத்தெல்லாம் உபதேசிக்கிறதா பரீட்சித்து தான் உபதேசம் பண்ணணும்னு சொல்லணும். முன்பு தெரியாதவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லணும். அது காத்துட்டு இருக்கணும், காத்துட்டு இருக்கலாம். காத்துட்டு இருக்கிறது நமக்கு ஸ்ரேயஸ்ல சேர்ந்தது, ஏற்றத்துல சேர்ந்தது. அத்தனை நாள் கூடவே இருந்த பழகி எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பல விஷயங்கள் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரம் ஆசைக்கணும். ஆசைக்கிட்டு அவ வேதாந்தங்கள்ல கரை கண்டவாளா இருக்கணும். சித்தம் சத்தம்பல்லாய சிரதியம் மனகம் ஸ்ரோத்தியம் பிரம்மனிஷ்டம் பல லட்சணங்கள் சொல்லுங்க. தேசிகம் பூஷ்ம ரீப்சே இல்ல சாமி ஆச்சாரனை என்ன மாதிரி வரிக்கணும் அப்படிப்பட்டவாளா இப்ப சொல்றது அப்படின்னு. அதுல வாழ்வாஜன் சொல்லி திஷ்டாந்தத்துக்காக வேதங்கள் அவனுக்கு தெரிஞ்சின்றவன் பல வேதங்கள் சேர்ந்து சொல்லும்போது நமக்கு புரியாத சப்தமாவது தேவை நமக்கு. அவளை போய் ஆஸ்தி கலந்து வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு தேவையான 4 பேர் இருந்தது. அவர் பகவத் அனுபவத்துல பெயரே எனக்கு யாவரும் யாரும் ஒரு பெயரே பெயராய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கு அப்படின்னு சொல்றேன். பகவான் விஷயத்தான் பெயர் என்ன அப்படின்னு அந்த மாதிரி இருந்தா உங்களோட அதிகாரிகள் வசதி நமக்கு தேடிட்டு இருக்கணும், அவங்களுக்காக காத்து இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த சமயத்துல காசும் எல்லாம் சொல்றது சமம் தமம் முதலிய குணங்கள்லாம் சொல்றது. இது ஆபரணங்களா சொல்றாங்க. கோபிகைகள் ஆபரணத்தை உண்டு தயிரை கிடைக்கிறார் மாதிரி ஆச்சாரியார் சாந்தி சாந்தி முதலிய சமதமாதி குணங்களோட வேதாந்தங்கள்ல சொன்ன பல வகைப்பட்ட வாக்கியங்களுக்கெல்லாம் சரிப்பட்ட நேரான அர்த்தத்தை தெரிந்திருக்க அதை கடைஞ்சு பார்த்து சூத்திரானந்தான் சுவாமி சாய்க்கிறார். நேத்திரயம் சம்பிரதாயம்னு கடங்கத்துக்க வேண்டிய மத்த சம்பிரதாயத்தை வச்சுட்டு வேதாந்தங்கள்ல இருந்து ஊழத்துல இருந்து அர்த்தத்தை எடுத்து காட்டுற அவளுடைய குண விசேஷங்கள் அந்த ஆபரணம் சொல்றது.
ஆசிந்திருக்கும் கலகலப்ப ஒன்னோட ஒண்ணு ஒத்து போக முடியாது. ஸ்ருதிக்கு சந்தேகம் வர்றதுல ஸ்ருதிகளை இத்தியாச புராணங்களை கூட சேர்த்துட்டு அதெல்லாம் சரியா இப்படிதான் அர்த்தம் இதனால இப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் எடுத்து காட்டக்கூடிய அப்படின்றது. அப்படிப்பட்ட காலத்துல முதல் சொன்னா சொல்லிருக்கான் 3 குணங்கள் இருக்கலாம். பல பேர் ஆச்சாரியா இருந்தா அது யார தேர்ந்தெடுக்கிறது? ஏஷாம் ஸ்ரீன் அபதானானி யோனி வித்தியாச கர்மச்சா வம்சத்தை பத்துல பிரசவத்தாளா இருக்கிறது ஒண்ணு வேணும். ஞாபகத்துல வசந்தவாளா இருக்கணும். மூணு எங்கே சேர்த்து அவளுக்கு முன்னப்போ சாஸ்திர விசிஷ்யத்தையும் சொல்றாரு. அப்படிப்பட்ட அதிகாரிகளை இங்க ஆசிரிக்கிறதா மாற்ற சொல்றான்னு. அப்போ இரண்டாவது அடியில சொல்றத காசு பெருப்பம் கலகலப்பா கைபேர்த்து ஆசை நலங்குழலாய் சேர்ந்தது அவளுக்கு வாசன நலுங்குழலாய் சொன்னா தீர்த்தா மாட்டோம் தலைவரம்னா வாரண்டு பின்னி அதுக்கெல்லாம் அலங்காரங்கள் பண்ணிக்கணும். இப்போ மூணா வேற ஈஸ்வரன் வேறன்னு சொல்லணும். சேத்தனா அச்சேதன ஈஸ்வரன் பிரித்து சொல்றது ஒண்ணு ஒன்னேதான் பண்ணணும். ஏற்கனவே அத்விதீயம்னு சொல்ற வாக்கியங்களும் இருக்கு. ஜெகத்தெல்லாம் பகவானுக்கு சரீரம் அவன் எல்லாத்துக்கும் ஆத்மான்னு சொல்லணும். ஒண்ணுதான் இருக்கு பலான்னு சொல்றது இருக்கு. ஒன்னும் பலவும் சேர்ந்ததுதான்னு சொல்றது அதுக்கு வேற பேரு ஒன்னே சொல்றது அபேத சுத்தின்றது. ஜெகத்தே கிடையாது நானாஸ்தி சிந்தனை அப்படின்லாம் சொல்றது அது ஒரு பக்கம். நேத்தி நேத்தி அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் எஸ் ஆத்மா சரீரம் பிருத்திவி சரீரம்லாம் சொல்றது. 3 வகைப்பட்ட சுத்திகள் வயிறு 3ஆ பிரிச்சுனார். அதை நல்லா பின்ன வேண்டியதுன்னு ஒண்ணுக்கும் விரோதம் இல்லாமல் ஏதாவது ஒன்னு எடுத்து இன்னொன்னு விட்டுவேன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஸ்ருதி யுவதி சிரோபூஷணம் பாஷணம்னா அப்படின்னு சுவாமி சொல்றது. ஸ்ருதி யுவதி அவருடைய சிரஸுக்கு அவ கலைச்சி விட்டுட்டா. இத்தனை சித்தாந்திகள்லாம் பேய் பண்ணாட்டு ஆக்கி விட்டுருந்தா தலைமையெல்லாம் அவங்க வாக்கி ஆசிகாரர்கள் வந்து அதெல்லாம் அழகா பின்னி விட்டார். தான் அதுக்கு ஒரு ராக்கடி வச்சேன்றார் சுவாமி. பின்னி விட்ட தலைக்கு அவங்க ராக்கடி வச்சுப்பாரு. ஆசிகாரர் அழகா பிரித்து பின்னி கொடுத்துட்ட. நான் அதுக்கு மேல ஒரு கூட அதெல்லாம் சாதிச்சு வைக்க மத்தவாள் சொன்னது என்ன தோஷம்ன்றதையும் எடுத்து காட்டி இதுதான் வழின்னு சொன்னேன் அப்படின்னு. அப்படிப்பட்டவாள் ஆசைன்றது. அப்ப நாயக பெண் பிள்ளான்னு இவா என்ன பண்ண போற சதா பக்தியில सर्वशास्त्राणि विचार्य पुनः पुनः इदमेकं सुनिष्ठं देवो नारायण सदा नारायणमूर्ति सर्वदेवस्था केशवपति விஷாலகேட்டா கூட போறோம் அப்படின்னு இந்த மாதிரியா ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு ஆச்சார விசேஷனை ஆசிரிக்க வேண்டியது. அதுக்காக இந்த பாட்டுல அதிகாரிகள் பெருமை இருக்க வேண்டியது. அதுதான் சமதமாதி குணங்கள் இருக்கிறது. ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களோட சேர்த்து இவ பாடினா கோபிகள் பாடினா எதால பாடிருப்பா? சம்ஸ்கிருதம் தெரியும், பாகவதம் சொல்லிட்டு போறாளா, ராமாயண பாகவதம் சொல்லிட்டு போறாளா? அவன் தங்க பாஷையில பாடிட்டு போறா. பிரஜ பாஷான்னு அதுல கூட சொல்லிட்டு இருக்கட்டான். வேதாந்தமும் தெரிஞ்சவாகும் தமிழ் பாட்டுகளையும் தெரிஞ்சு கூட என்ன பண்ற இப்ப இவா பாடும்போது கிருஷ்ணனை அடையும் போது கிருஷ்ணனை பாடினான்னு சொல்லுங்க. பாஷிகார சித்தாந்தத்திலையும் கூட ஜீவபிரபந்தத்தை விட்டுட்டு வெறும் சிவாஷி போகணும்னு சொன்னா சரியில்லை. சிவாஷ்மி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வகத்துஷமும் வேணும், அவ்வளவு சித்தாந்தமும் வேணும், எல்லாத்தையும் வேணும் அப்படின்னு முன்னோட ஒண்ணு என்ன பண்ணோம். அங்க சந்தேகம் இருக்கா இது தீர்த்து வைக்கும். தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெரியாத மரநிலங்கள் தெரிகின்றோமேன்னு நான் சாமி சொல்றேன். அது இவருக்கு மரநிலங்கள் தெரியும் தெரியும் தெளிவு ஏற்படல.
எழுகின்றோம் தெரிகின்றோம் சொல்ல வேதம் தெரியும். வேதமெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். வேதங்கள்ல சந்தேகம் வரலாம் தெளிவு ஏற்படுறதுக்கு வையமெல்லாம் வரவழங்க வாழ்வேல் என்ன மங்கையர்கோரின் இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி அப்ப தெரியாத மன்னங்கள் தெளிகின்றோம். இதே தெரிஞ்சவாளா இருக்கும். இந்த வேதாந்த மற்ற வேதாந்திகளுக்கு இந்த தேவை கிடையாது. அத்வைதமோ துவைத்தமோ வாசிக்கிறவர்களுக்கு பிரசாந்தம் வாசிக்கிட்டா போகணும். பிரம்மசூத்திர பாஷ்யமோ கீதா பாஷ்யமோ உபனிஷத் பாஷ்யமோ இருந்தா போகணும். நமக்கு அது மூண தவிர திவ்ய பிரபந்தமும் கூட ஆழ்வாசி சுத்திகளும் இதுக்கு எப்படி ஒத்து போகுதுன்னு தெரியணும். இன்னும் பார்த்தா ஆழ்வாசி சுத்திகள்ல இருந்தா இந்த கட்டணமே பண்ண முடியும். இந்த 3 வகைப்பட்ட சுத்தி வாக்கியங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் பின்னமா தோன்றதை இணைக்கிறதுக்கு சரியா அதை அழகா அமைக்கிறதுக்கு இது வேணும். அதையும் கூட சேர்த்துக்கிறதுக்காக கோபிகள் பாடும்போது சம்ஸ்கிருத பாடினான்னு சொல்லலை. ஆனா உத்தாயினா வர்ணந்தலோச்சனும் சொன்னார் ராகத்துல. உத்தானத்துக்கு சமமா ஆறுன்னு சொன்னா திருவாமொழி சாமியத்துக்கு சமம்னு சொல்லலாம். திருவாமொழியான பாடிருந்தா கண்ணனை வாய்ந்தன்னை கடற்கரையில் அமுதம் கொண்ட அண்ணனை அச்சுதனை அப்படின்னு பாடினா கூட இதுவே வேதாந்தங்களை சொன்னதேதான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்க. இதோட அங்க அப்டிராக்டா சொன்னான், தத்துவமா சொன்னான். சர்வ வியாபி ஒரு வசனம். சர்வ வியாபம் என்ன தெரிஞ்சுக்கலாம். லோகத்தை எத்தகிச்சே ஜெகத்தேஸ்வரன் திருஷ்யதே சூரியத்தே பிவா அந்தர்பகித்து தத் சர்வம் வியாபி நாராயணச்சதா. இந்த லோகத்தை எதெல்லாம் கேட்கறோமோ பார்க்கறோம் அது எல்லாத்தையும் உள்ளே வெளியிலே எதிர்த்து அதுதான் நாராயணன். என்னன்னு தோணும் நாராயணன்றது பத்தி. அதுவே இந்த அவதாரத்துல இந்த மாதிரி இப்படி ஒரு ரூபத்தோட இருந்தார், என்னென்ன காரியங்கள் பண்ணார், இந்த கோவிலுக்கு இருக்கார், நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் இப்படிலாம் ஆழ்வார்கள் என்ன பண்ற விதேசம் நின்று இருக்கார், விதேசம் உட்கார்ந்து இருக்கார், விதேசம் படுத்து இருக்கார், விதேசம் நடந்து இருக்கார் அப்படின்லாம் சொன்னார். தத்துவம் சொல்றது ஒரு பக்கம், தத்துவத்தை பயன்படுத்துறதுக்கு வழி காட்டுறது ஒரு பக்கம். இது ஆழ்வார்கள் பண்ணது. வேதங்கள்ல தத்துவமா சொன்னத்தை நாம் பயன்படுத்திக்கிற வேண்டிய வழியா சொன்னது ஆழ்வார்கள் தமிழ் வரைகள் சொல்லிட்டு இதையும் கூட சேர்த்துட்ட. நமக்கு ஏற்பட்ட அசாதாரணமான ஒண்ணு வைஷ்ணவ சித்தாந்தத்துல விஸ்தாத்வைதத்துல இதுவும் உள்ளவர்களுக்கு ஆசை அப்படின்னு. அதாவது உத்தர சித்தாந்திகள் சிலர் பாஷிகார காலத்துல சாதங்கள் பண்ணி தோற்றுட்டு நம்ம சித்தாந்தத்துக்கு வந்தவாளுக்கு அதுல வேணா அதிகமா தெரிய வேண்டியது ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். சாஸ்திர ஜானத்தை கட்டிக்காரனால இருந்திருக்கலாம், முதல்ல சத்திய வியாக்கியானம் சேர்த்து இருந்திருக்கலாம். அவளுக்கு வேதாந்தத்துல அவ தெரிஞ்சுட்டு தப்புன்னு பாஷிகார காலத்தை குறிப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அவளுக்கு முதல்ல இருந்து பல்லாண்டுல இருந்து சொல்லி வைக்கணும். சித்தாந்தம் தெரியறதுக்கு சாஸ்திரம் சொல்லி வைக்க வேண்டாம், வேதாத்தியனம் பண்ணி வைக்க வேண்டாம், பல்லாண்டுல இருந்து நாலாயிரம் சொல்லி தரணும். இது மட்டும் அவ அதை அபியசிச்சு கிடையாது. அதனால என்னவாகும், இங்க வந்து புதுசா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு. இங்கேயும் நாம் வந்து ஆசிரியக்கிட்ட ரெண்டும் தெரிஞ்சவாளா போகணும். அதுக்காக என்ன பண்ணா இதுல வெவ்வேறு சட்டங்கள் சொல்லிட்டு சுத்தி சுத்தி இத்தியாசம் இது மூணா சேர்த்து சொன்னா அப்படின்னுட்டு இது மூணையும் உள்ள ஒரு ராஜாவை ஆசிரித்தார் நாயக பெண் பிள்ளை. அவர் தான் நமக்கு மகதி குரு பங்கி ஹார யஷ்டிஹே சுகுதானாம் ஹதயங்கமா விபாதி அவனா தபராதிசாயி போகும்னா எதிராஜேன நிபந்த நாயக ஸ்ரீ. நாயக பெண் பிள்ளான்னு சொல்றதா யார நாயகன்னு சொல்லலாம், சொல்லணும். அது இத்தரால் சொல்றது அவள்கிட்ட எது சொல்லாமோ அது மாத்திரமே சொல்லி அவளை ஜெயிச்சுதான். அவ தோத்திரம் ஆசையை அவனுக்கு தெரியாத ஒண்ணு சொல்லித்தரேன், அவளுக்கு ஆச்சாரியமே ஆகணும்னு சொன்னேன். என்ன தேவை திரும்ப உட்காந்து தனசங்கரை வாசிக்க வேண்டாம், கவுந்தி வாசிக்க வேண்டாம். ஆனா ஒண்ணு முதலேன்னு தெரியுந்தான். ஆக இந்த மாதிரியா ஆச்சாரமே ஆசைக்கிற சமயத்துல சர்வவிதமான யோக்கியத்தையும் உள்ளவரத்திலே ஆசைக்க வேண்டியது. அவ என்ன பண்றான்னா ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரிய ஸ்தாபயத்தி சுயமாதத்தை தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தை. இந்த ஆச்சாரியனை பத்தி ஆச்சாரிய மட்டும் தெரிஞ்சுக்கணும், தகுந்த ஆச்சாரங்கள போனோம், அவங்க ஏற்றுக்கிற மாதிரி நாம மாறும். அதுவும் அவசியம். ஒருவேளை ஒத்துக்கல என்னென்னது பண்ணாதான் அதெல்லாம் கேட்டு நமக்கு சேஷதுன்றதுக்காக நாம் அப்படி ஆசிரிக்க வேண்டியது இல்லாம நஷ்டம் நமக்கு தான். அவர் சொல்லலை, அது ஆச்சாரியால 2 வகை உண்டுன்னு சொல்றது. உபசக்தி மாத்திர பிரசன்னான்னு சிலர், கிருபா மாத்திர பிரசன்னான்னு சிலர். ராஷிகாருக்கு முதல் இருந்த ஆச்சாரியாலாம்
பல வருஷங்கள் பரீட்சிச்சுட்டு அதிகாரியா இருந்தா மட்டும்தான் சொல்றது. உபசக்தி மாத்திரம் பிரசன்ன ஆச்சாரியம் கூட இருந்து சிற்றுஷை பண்ணிட்டு இருந்து பல பேருக்கு சொல்லி தந்து கூட இருந்து பார்த்துட்டு இருந்து ஒரு ஏக்கம் தெரியும் எனக்கு. ஆசை இருக்குன்னு தெரியும். அதுவும் ரொம்ப உத்கட்டமான இச்சை இருக்குன்னு தெரிஞ்சு அவாகாசம் அப்படி பட்ட போது சொல்லி தருவாங்க. ஆனாலும் அத்தனை நாள் காத்துருக்கணும். பாஷிக்காரன் அப்படிதான் பண்ணி கிரகிச்சார். பாஷிக்காரன் கிரகிக்கும் போதும் 18 தடவை போயிட்டு வந்தார். பல தடவை ராமாயணம் கேட்டார். பல விஷயங்கள் 5 பேர் ஆச்சாரியாளருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அவள் அனுசரித்து ஆசிரித்து அந்த காலத்துல தான் போன எல்லா இடத்துக்கும் எழுபஞ்சாறு எல்லாம் சரி அவதார புருஷர் நியாயம். திருக்கோட்டியூர் எங்க இருக்கு, மகாந்திரத்துக்காக காஞ்சிபுரத்துல இருந்தா சேர்க்கிறதுக்காக அங்கங்க பல இடங்களுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல இருந்த ஆச்சாரியாளர் அங்கங்க அவள்லாம் போய் திருப்பதிக்கு அங்கே கைகறி முடிச்சா எழுந்த பல இடங்களுக்கு தான் சஞ்சரிச்சு அது மாத்திரம் எழுந்திருக்கேன். இப்பயும் பண்ணா காஷ்மீருக்கு போறதுல சிவாசிவம் எழுதிட்டு போறதுல கோதாகவர்த்தி தேடி எடுத்து இவ்வளவு பரிசிரமப்பட்டு இருந்திருக்கா. அதுக்கு காரணம் அப்படியும் அந்த ஆச்சாரியால நமக்கு ரொம்ப வசந்தவா. உபசக்தி மாத்திரம் பிரசன்னாளா இருந்தா கூட கிடைக்கக்கூடிய லாபம் சொல்ற லவணமணியா கற்பூரார்க்கம் நிமித்த விமர்சனத்தை வெள்ளையா ஒரு ₹100 எடுத்துன்னு வரேன். 2 பேர் கொண்டு வரேன். உப்பாவும் இருக்கலாம் கற்பூரமாவும் இருக்கலாம், வித்தியாசமே தெரியாது இருந்துட்டா. லவணமணிக்கு வந்தான் உப்பு விற்கிறவனுக்கு உப்பு விலை எவ்வளவு இருக்கும். கற்பூரத்தை பார்த்தாம பத்து கற்பூரம் இருக்கு ஆட்டு குறைமா இருந்திருந்தா விலை ஒண்ணா இருந்துடாது. வசந்த விலை உள்ளதா இருந்தா ரத்தம் ஊனமும் சொன்னான்னா ரத்தம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பரிசிரமம் பண்ணணும்னு தெரியணும். கிடைக்கிறது கஷ்டம். ரத்த கடையில வியாபாரி நிறைய பேர் வந்து கும்பல் சேர போறது. என்னைக்கோ ஒருத்தன் வரான் வாங்கி தந்தான்னா கூட போகணும். மார்க்கெட்ல போய் ஈர வாங்க போனான்னா பெரிய கும்பல் இருக்கு. ஜனங்கள் நிறைய இருக்கலாம், மதிப்பு குறைவா இருக்கும். ஒருத்தர் 2 பேர் வரலாறுலாம் இருக்கலாம், மதிப்பு ரொம்ப அளவத்துதான் இருக்கும். ஆச்சாரியால் பல வகைப்பட்டவார்கள் இருக்கா. வாஷிகாரன் பல வகைப்பட்டவார்கள் போய் தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுட்டு தான் திட்டங்கள் எழுதி இன்னைக்கு இருக்க 108 நிமிதேசத்தை அவர் தான் இந்த திருவாராத கிரமத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சார். பாஞ்சாத் ஆகம பிரகாரம் பெருமாளுக்கு இந்த மாதிரி காலத்துல எனக்கு திருவாராதம் நடக்கணும்னு ஏற்படுத்தி வச்சார். நிறைய பேர் அபீதிகள் சொல்றாங்க சோத்தை போட்டு சித்தாந்தத்தை வளர்த்துட்டார். அவ கோவில் எல்லாம் பிரசாதம் சாப்பிடக்கூடாது. தேவதாந்திர கோவில் பிரசாதம் சாப்பிடணும். பெருமாசன் போனா பிரசாதம் சாப்பிடுக்காக போகலாம். சரி ஒண்ணும் இல்லை, ஆண்டு வாசகம் பொங்கலுக்காக மனிதனையும் பொங்கல்லாம் இருந்து அவ்வளவுதான் தெரியும் போகணும். ஆனாலும் சரீரத்தையும் வளர்த்து சாத்தியமான ஆகாரத்தை சாத்தியமான காரணத்தை சாட்டியமான ஞானம் தான் வளர்றதுன்னு சொல்லிட்டார். சோத்தை போட்டு வளர்த்துட்டார் சித்தாந்தத்தை. அது கூட எவ்வளவுதான் சேர்வா இருக்கு, எத்தனை நாள் தாங்கும். 1000 நிமிஷம் கூட சம்பிரதாயத்தை தான் ரொம்ப பரிசிரமப்பட்டு கிரகிச்சதை தான் கிருபையினால சொன்னார் வாஷிகர். அவருக்கு லட்சக்கணக்கான சிஷ்யாளம். அது போல இருந்தாலும் ஒருத்தர் 2 பேருக்கு மேல சிஷ்யாவை வச்சுட்டதே கிடையாது. யார் எப்படி நமக்கு எப்படி தெரியும், ரொம்ப நாள் பரீட்சித்து பார்த்தாதான் உண்மையான சொல்றது தெரியும் அப்படின்னு அவெல்லாம் இருந்துட்டார். வாஷிகாருக்கு பேர் பௌச்சண்டான்னு இருக்கு. ஒரே சத்திய பவித்திர கீர்த்தி வசத்தே ஏகஸ்ய வாக்கியம் கூட இத்தனை பேர் திட்டு இருக்கிறான்னு பார்த்துருக்கேன். ஒரு காலம் தான் தேர்வன் போல் இருக்காரு, அவருக்கு மாத்திரம் சொல்லுன்னு இவருக்கு வார்த்தையாரு நீ போய் இது கோபுரத்துல சொல்லிட்டியே அப்படின்னு கேட்டாருன்னு எழுதியிருக்காரு. கோசரம் இறத்தையா இது என்ன பலம் தெரியுமான்னு கேட்டார் ஆச்சாரியர். அதுக்கு கேட்டார். அவர் கமிக்கணும்னு சொல்லிட்டு ஆமா இது நடக்கத்தான் பலம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு தெரிஞ்சு எப்படி நீ பண்ண அப்படின்னு அவர் கேட்டார். நான் ஒத்த மதத்துக்கு போனா கூட பல விஜயிக்கிறதா இருந்தா பரவாயில்ல நினைச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னதா வாசிக்காரர் சொல்றது. 2 வகைப்பட்டவா உண்டு ஆச்சாரியர். யாரும் தோஷம் சொல்ல முடியாது. பகவானே என்ன பண்ருக்க எப்படியோட அவதரிச்சார். சாங்கிய யோகத்தெல்லாம் சொன்னார். புத்தனா அவதரிச்சார். பௌத்தத்திலாச்சும் பரப்பினார் லோகம். பிரம்மாவுக்கு யோகத்தை உபதேசிச்சார். பிரம்மா யோகம் எழுதினான். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. மட்டும் இருக்கேன் சொல்றது. ராமாயணத்துல கூட தசரருடைய மந்திரியில ஒருத்தர்
வியாபாரி. அவர் வந்து பெருமாட்ட வாதம் பண்றேன். அப்பாவாவது பிள்ளையாவது அப்பா வாட்டி காப்பாற்ற உட்காந்து அப்பா போயாச்சு தெரியல இருந்தாலும் அப்பா பிள்ளை இப்ப யாருக்கு அப்பா பிள்ளை அப்படின்னு அவர் வந்து கேட்டார் பெருமாள். தசரத சரீரத்தில் இருக்கின்றான் ராமன் பிள்ளை அவனுக்கு தசரதம் கிடையாது அப்பா பிள்ளை கிடையாது போறாரு இப்படி சொல்லிட்டு அவர் கோவிச்சுட்டாரு. சரி கோவிச்சுண்டா சுவாமி நீ ஆசீர்வாதம் பண்றது சரியில்லை. எங்க அப்பா அவங்க எப்படி மந்திரியா வச்சிருந்தாருன்னு பெருமாள் கேட்டேன். எப்படி வச்சிருந்தாலும் நாளைக்கு நான் தான் அவங்க கொண்டாபிஷேகம் பண்ண போறேன் காட்டாயிரம் சொல்லி கௌதமா விஜயத்துதான் அவெல்லாம் கொண்டாபிஷேகம் பண்ண அப்போ வந்தான்னு தான் சொல்லுங்க கோவிச்சு விட்டேன் கோவிச்சுட்டா வசிஷ்டன் பார்த்தேன் மோசமா போகுது பாருப்பா உனக்கு தெரியாது அவர் எப்போ வந்தாரு வந்துரியா எனக்கு தெரியும் அப்படின்னா வசிஷ்டர் சொல்லிட்டு வியாபாரி சேர்ந்தப்போ எனக்கு தெரியும் வசிஷ்டன் தான் இவாளுக்கு புரோகித்தார் வம்சத்துக்கு இப்ப காலத்திலிருந்து அவர் தான் புரோகித்தார். வியாபாரி அப்பாயின் பண்றது நான் தெரியும் அவர் ஒன்றும் அனர்கலான व्यक्ति இல்லை இப்படி பேசிட்டாரே அந்தாப்பா கேட்டு இருந்தேன் நீ கேட்டு எனக்கு தான் கேட்க அப்படின்னு வியாபாரி ஜானிக்கே லோகசாஸ்தி கதாகத்தியம் அப்படின்னு வியாபாரிக்கு தெரியும் எப்ப என்ன சொல்லணும்னு இத்தனைதான் கஷ்டப்பட்டு இருக்க அவன் வருத்தம் அவன் காலில் வந்து நீ ஒத்துக்காந்தான் ஏந்திருக்க மாட்டேன்னா நீ வாட்டுக்கு என்னமோ தர்மம் சொல்லிட்டு இருக்கேன் நான் காட்டுக்கு போறேன் தர்மம் நீ தான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அது கஷ்டமா இருக்கு என்ன சொன்னா நீங்க மாறவே நினைச்சு அவர் வேடிக்கையாக சொல்லிட்டு போற அதுக்காக நீ அவரை தூஷிக்க வேண்டியதில்லை அப்படின்னு வசிட்டு சொன்னேன். அவருக்கு எவ்வளவு இல்லை அப்படின்னு வருவான் தசரத வசிட்டு சொல்லிதான் அப்புறம் பாதுகை கொண்டு வான்னு அர்த்தம் கிட்டார். அதுக்கு என்ன உணர்ந்திருக்கேன் வசிட்டு தெரியும் இப்படிதான் ஆகணும் எட்டு நாளா வாழ்க்கை அப்படின்னா அவங்க கொடுத்துட்டார் அப்படின்னு இருக்கேன். பல வகையில இருக்கலாம் அவங்க ஊசிக்க முடியாது ஒருத்தர் ஏத்துக்கல ஒருத்தர் பரீட்சிக்கிறதுக்காக வேலையா சொன்னா கூட ஆசைக்க வேண்டியது விட்டுறக்கூடாது. அதுக்காக என்ன பண்ற கிருபா மாத்திர பிரசன்னாளா ஆனவா நமக்கு உபயோகம் இல்லை. இருக்கவே கணக்காக சிக்ஷாலயத்துல சாமி தேசம் கூட சொன்னேன் நான் கும்பல் சேர்க்க போறதில்ல எனக்கு சிக்ஷாலயத்துல வேண்டியது சாமி தேசம் சிக்ஷாலயம் சேர்க்க போகவே இல்லை நானே வச்சு வந்து பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட ஏன் வந்து கூட இருக்குவேன் அவர் கோவில் வாக்கு 108 சோத்து போட்டாருன்னு நானே வச்சு இருக்காருமா 2 பேரையும் அவ்வளவு வித்தியாசம் பார்க்கலாம். எனக்கு ஒருத்தன் சரியா கிடைச்சா கூட போகும் ரத்த வியாபாரி வேணும் ஒருத்தர் சொன்னார் நானே சாச்சார் புத்தி வைக்கிறேன் எல்லாம் பகவானுடைய ஊத்தி அவர் சொன்னது சரின்னு காட்டுறதுக்காக நடந்துட்டேன். ஜெகத்தெல்லாம் பகவானுடைய சரீரம்னு அவர் தான் ஸ்தாபித்தேன். சிவாசத்தை எழுதி வச்சு லோகத்தான் சொன்னேன். சொன்னா அவர் என்ன பண்ணணும் சரீரம் எல்லாத்துக்குமே திருப்தியா நாம ஏற்பாடு பண்ணணும்னு பண்ணாங்க. இன்னைக்கும் இந்த வழக்கம் இருக்கு மாத்திராத்த கிரமத்துல பெருமாள் விவகாரம் வைக்க வேண்டியது கோவில்கள் என்னமா பண்ணணும் ஆண்கள் என்னமா பண்ணணும் அவர் வளர்த்து காமிச்சேன். கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடத்தியோ தேசமுடையாருன்னு சொன்னது. ஆமா அவர் ஒரு சமீபத்திற்கு உபதேசித்தார் வாய்க்கிறார். பல இடங்கள்ல நான் நேர பாஷையால் சிஷ்யனா இருந்தா இதெல்லாம் அவர் உட்காந்து கேட்பேன் அப்படின்னு நியாயத்தானத்தை சொல்றத சொல்லுங்க தத்துவச்சந்திரியால சொல்லுங்க சுகுந்தாகலாபத்தை சொல்றத சில இடங்கள்ல நானே உதாசிச்சுட்டு இருக்கேன். எத்ரோதாசி யுதாவா சமகனே எழுதுறேன். சில இடங்கள்ல பஞ்சீகரணத்தை பத்தி சொல்றது கேள்வி கேட்கறது என்ன பண்ற சில பிரமாணங்கள் சொன்னபடி பார்த்தா ஜலம்தான் முதல்ல இருந்தது அப்படின்னு சொல்றது சில சுத்திகளையும் பிரமாணங்களையும் புராணங்களையும் அப்பயேவ சசப்ஜாதோ சாசு வீரியம் அபாசஜத்து போவா இதமக்கிரே சில இடமா செய்ய நிறைய இடங்கள்ல இருக்கு. தைத்திரிய சொல்றது ஆகாஷாத் வாயு வாயுர் அக்னிய அக்னியராபகம் 4வது பூதம் ஜலமும் தைத்திரியம் சொல்றது. ஜலம் தான் முதல்ல இருந்தது சில சுத்திகள் சொல்றது. அது சரியா இருந்தா இது தப்பு இது சரியா இருந்தா அது தப்பு என்ன பண்ணாங்க எப்படியா இருந்தாலும் அவங்க நஷ்டம் இல்லைன்னு சாமி அவ்வளவுதான். அவங்க தீர்க்க வேண்டியதில்லை என்ன அதை வச்சு தலையிடுறதே வேண்டாம். என்னவா இருந்தா என்னன்னா உனக்கே தெரியாது எனக்கே ஈஸ்வரிக்கே தெரியாது எல்லாம் ஒரு கல்பத்து ஒரு நாள் பண்றாங்க. அன்னைக்கு எப்படி பண்ணி நீ இவங்க யாரு கேட்குது ஒரு கல்பத்து ஒரு மாதிரி பண்ணலாம் தோஷம் ஒன்றும் கிடையாது. ஆனா தைத்தியம் தான் சரி கிடையாது. அது ஒரு தத்துவம் கிரமம்னு சொன்னா இதுக்கு லயம் எப்படி சொல்றதோ அதே மாதிரிதான் சிட்டி சொல்லணும். அப்ப அந்த சிட்டிக்கு என்ன அர்த்தம் எவன்தான் முதல்ல இருந்தது அதுக்கு வேற விசேஷார்த்தம் இருக்கு. அது ஆழ்வா ஆழ்வா சொல்லுக்கேன்னு நம்ம சமாதானம் பண்றாரு.
ஸ்ருதிக்கு ஸ்ருதிக்கு விரோதம் சொன்னியான ஸ்ருதி பிரமாணம் சொல்லு. ஸ்ருதிகளிலே விரோதம் சொன்னியான கட்டணம் தான் பண்ணி ஆகணும். எதையும் அப்பிரமாணம் சொல்ல முடியாது. கடமை எப்படி பண்றது? ஆழ்வார் திருந்து பண்ணுவார். பரந்தன் பறவையும் நீர் வரும் பரந்துடன் ஆழ்வார் காட்டு. நான் படித்த ஜபம் மாத்திரம் இருந்ததுன்னு சொல்றேன். அதாவது அதுல வைக்கிட்ட கடைசியில தத்துவங்கள்ல அப்சுக்குட்டியது ஆபத்தேன்னு சொன்னா தண்ணி எங்க இருக்க போகுது? இந்த ஜலம் வேற அந்த ஜலம் வேற இதெல்லாம் காரணம் வச்சு எடுத்து காட்டு. இந்த மாதிரி பல இடங்கள்ல சூக்ஷமா விசாரிக்க வேண்டியதெல்லாம் ராசிகார சித்தாந்தம் என்னதுன்னு சொல்றது என்ன தவிர யாராலும் முடியாதுன்னு சுவாமி சாய்க்கிறார். நானும் சில இடத்தை உதாசிச்சு பாஷிகாரோட கொண்டு கேட்பேன். பாஷிகார காலத்தை அவர் எதிரியே பல பேர் சிஷ்யார் ஒரு வழியா சில சமயத்தை சிலர் இது சரின்னு தன்னார் பாஷிகார். சில சமயத்தை ஒண்ணுமே சொல்ல இதுவும் இருக்கட்டும் அதுவும் இருக்கட்டும் விட்டுட்டார். விட்டுட்டா என்ன அர்த்தம்? கஷ்டம் ஒண்ணும் இல்லாத இருக்கிறத அவர் யோசிக்கல. இந்த மாதிரியா தீர்மானம் பண்ணி இப்படிதான் இதை மிச்சம்னு சொல்றது யார் முடியுமோ இது விட்டாலும் ஆசிரியக்கிறோம் சொல்றதுக்காக இந்த மாற்றம் ஏகமுடையாருன்னு சொன்னா தொண்டனூர்ல ஒரு சமயம் பல வாதத்துக்கு ஒரே சமயத்துல வந்த போது வாசிகார் என்ன பண்ண ஆதிசேஷத்தை காட்டினார்னு சொன்னேன். ஏகமுடையாருன்னா காட்ட முடியணும், காரியத்தாலும் காட்ட முடியணும். சங்கராச்சார சொன்னது சொல்ற சங்கராச்சார போனார் எங்கோ சிஷ்யாலாம் இவன் சொன்னதா இவன் சொந்தமாக பண்ணிட்டு போறான்றது பார்த்தாருன்னா கண்டுகிட்டு இருந்தா சாப்பிட்டாரு வாழக்கூடாது. அப்புறம் போனார் அங்க இரும்ப காய்ச்சி வச்சிருந்து அதை தான் நீ சாப்பிடலான்னு சொன்னேன். அப்பதான் புரிஞ்சது ஆச்சாரியம் பண்றதெல்லாம் நான் பண்ணக்கூடாது. அவருக்கு நெத்திக்க சக்தி இருந்தது அவர் பண்ணா நானும் என்னால முடிஞ்சது பண்றேன்னு சொல்லக்கூடாது. முடியாத பண்ண முடியுமானாலும் அப்புறம் மத்ததை பற்றி அளவான பெருமை ராசிகாரத்தான் தன்னுடைய தேஜஸுக்கு பல சமயங்களை காட்டினேன். இன்னைக்கு நான் போய் மலையில பெருமாள் செய்யணும்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த மலையில ஸ்ரீவைஷ்ணவ சமுதாயத்துக்கு எல்லாம் நடக்குது. பெருமாளை யாரும் ஸ்தாபிச்சார். சங்க சக்கரம் இருந்தா நாளைக்கு சங்க சக்கரம் இருந்தா பெருமாள் ஒத்துக்கணும்னு சொன்னா சங்க சக்கரம் இருந்ததுன்னு அது சேஷனா இருந்தா கைங்கரியங்கள் பண்ணாரு. விசேஷ அதிகாரிகள் இடத்துல நான் நயந்து அனுநயம் பண்ணி அனுகிரகத்தை காத்தல் கட்டணும். இது நமக்கு கர்த்தவியம் சொல்றதுக்காக அப்ப ஒரு பாட்டுல ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி நமக மணிநீரா கல்லாரமிதாங்கி சாந்திர வாசோ அதுஜரோ பங்க பந்து அரண பராக்கிரமணா ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய ஸ்ரீராமானந்த சித்தார்த்த நிர்தாரண சுரந்தரः ஆதிவிடகோபாக்கி ஸ்ரீ சிந்தே ஸ்ரீ விடகோப ஸ்ரீ ரங்கநாதேவி நமः.